வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இன்றைய இணையவழி உளவியல் விழிப்புணர்வு கருத்துங்கிறத்தில் உங்களுடைய வாழ்வியல் சார்ந்த சந்தேகங்கள், உங்களுடைய சுற்றுப்புற சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கையை பாதிப்பது, அதன் மூலமாக மன பாதிப்பு, உடல் பாதிப்பு, செயல் பாதிப்பு, சிந்தனை பாதிப்பு, உணர்ச்சி பாதிப்பு இவற்றிலிருந்து விடுபடுவதற்காக இது போன்ற பிரச்சனைகள் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தியது என்பதற்கான ஒரு உளவியல் விழிப்புணர்வு கருத்தரங்கம். ஆகவே இந்த கருத்தரங்கத்தில் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். நாங்கள் சொல்வது பதில்தான். இந்த பதில்களை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு தேவையான உளவியல் சிகிச்சைகளை நேரடியாக எங்களுடைய நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் என்ற விழிப்புணர்வோடு இந்த நிகழ்வை தொடர்வோம். எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இப்போ நமக்கு எஜுகேஷன் அப்படின்னாவே நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிக்கணும், அப்படி தானே? சரி, இது ஆக்சுவலாக இந்த சிஸ்டம் என்னென்னா இப்போ லேர்னிங் அப்படிங்கிறது மேல் மட்டத்துக்கு வேறு லேர்னிங், கீழே ஒரு லேர்னிங். அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. 4% மக்களுக்கு வேறு லேர்னிங், உங்களுக்கு வேறு லேர்னிங். ஸோ இது எங்களுடைய 1930 அந்த ரேஞ்சில் டாக்டர் பாவ்லோ அப்படிங்கிறவர் தான் சைக்காலஜிஸ்ட்டு. அவர் கண்டுபிடிச்ச ஒரு டெக்னாலஜி தான். சரிங்களா? என்னன்னு சொன்னால், படிப்புங்கிறது உங்களுக்கு புத்தகத்தை எழுத்த சொல்கிறீங்க, அதை வாசிக்கிறீங்க, அதுக்கப்புறம் எழுதுறீங்க, அவ்வளோதானே. இந்த செயலை கற்றல் என்று சொல்ல முடியாது. எழுத்துக்களை இனங்காணுவீர்கள், அவர்கள் சொல்லிக் கொடுத்தவர்கள் திருப்பி சொல்கிறீர்கள், அவர்கள் சொல்வதை அவர்கள் எழுத சொல்லும்போது திருப்பி எழுதுவீர்கள். இது கற்றல் என்ற வகையை சார்ந்தது அல்ல. பழக்கப்படுத்தியதை திரும்ப செய்யும் ஒரு நிகழ்வாகும். கற்றல் என்பது பழக்கம் அல்ல, அறிவு சார்ந்த புரிதல், தெரிதல், திருந்த கற்றல், திருத்தி கற்றல், பல்வேறு நிகழ்வுகளை உள்ளடக்கியது. இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, மேலும் ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இந்த உளவியல் சார்ந்த ஆன்லைன் கான்ஃபரன்ஸில் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் நேரடியாக கேட்கக்கூடியவர்கள் நீங்கள் எங்களோடு இணைந்து கேள்வி கேட்கலாம், அல்லது கேட்க முடியாதவர்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய கேள்விகளை அனுப்பலாம். அதனால மன அழுத்தமும் சரியா தூக்கமும் வர மாட்டேங்குது. மற்றபடி அதுல அந்த பிரச்சனை எப்படி நம்ம கையாளலாம் அப்படிங்கறத. சரிங்க, எங்களுக்கு நாங்கள் லெட்டிகேஷன் தெரப்பின்னு வச்சிருக்கோம். லெட்டிகேஷன் தெரப்பினா இந்த வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து வெளியில வர்றதுக்காகவும் அதை கையாளுவதற்காகவுமே. சரிங்க சார். இந்த வழக்குகளில் எதிர்பாராத விதமாக சிக்கிக்கொண்டவர்கள் அந்த வழக்குகளை எவ்வாறு கையாள வேண்டும், அதற்கேற்ப மனநிலையை எவ்வாறு மேலாண்மை செய்ய வேண்டும் போன்ற சிறப்பு உளவியல் ஆலோசனை கொடுப்பதுதான் இந்த லிட்டிகேஷன் தெரப்பி என்கின்ற உளவியல் சிகிச்சை. அது வழக்குகள் தவறா அல்லது சரியானதா என்பதை விட, வழக்கு என்பதே ஒரு மனிதனுடைய மனதை பல்வேறு உளைச்சலுக்கும் அலைச்சலுக்கும் வேதனைக்கும் உட்படுத்திவிடும் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனையாகும். ஆகவே இதிலிருந்து வெளிவருவதற்கு சரியான உளவியல் ரீதியான அணுகுமுறை, வழிகாட்டல், அவ்வப்போது ஏற்படுத்தும் மன அழுத்தம், மனப்பதட்டம், மனபயம், தூக்கமின்மை, அதேபோல இது போன்ற நிகழ்வுகளால் பாதிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும் பொழுது இது நமக்கும் நடக்குமோ என்கின்ற அச்சம், இதையெல்லாம் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கும். இதை மாற்றுவதற்கு இந்த லிட்டிகேஷன் தெரப்பி என்கின்ற உளவியல் சிகிச்சை எடுக்க வேண்டும். இதனுடைய கால அளவு 3 மாதங்களிலிருந்து அவர்களுடைய தீவிரத்தன்மையை பொறுத்து அது மாறுபடும். எந்த வார்த்தையுமே ஒரு சொல்லில் ஒரு பிரச்சனை வருவதில்லை. அதேபோல அந்த பிரச்சனையை ஒரு சொல்லின் மூலமாக தீர்க்க முடியாது. அதற்கு பல்வேறு காரணங்களை கண்டறிந்துதான் மாற்ற முடியும். நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. நாங்கள் கொடுத்திருப்பது விளக்கம், பதில் அல்ல. உங்களுடைய அந்த வழக்கு சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட உளவியல் ஆலோசனை எடுக்க உங்களுக்கு பரிந்துரை செய்கிறோம். இதுபோன்ற பல்வேறு நிகழ்வுகளை பற்றிய சந்தேகங்களை எங்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் பதில்களை பெற்றுக்கொண்டு அதற்குண்டான செயல்முறை ஆலோசனையை எங்கள் நிறுவனம் உங்களுக்கு செய்து கொடுக்கும் என்ற விழிப்புணர்வையும் உங்களுக்கு கொடுக்கிறோம். தரேன்னு சொல்றாங்க, ஆனா டீடைல் தரது இல்ல. சரி, வாயில சொல்றதை எடுத்துக்க மாட்டாங்க சார். நீங்க இன்ஃபர்மேஷனை கொடுத்து ரெக்கார்டா பண்ணுங்க. இது ஒரு நல்ல கேள்விதான். அதாவது கார்ப்பரேட் நிறுவனங்கள், ஐடி நிறுவனம் ஒர்க் பண்றவங்க, அவங்க ஒரு தகவலை கேட்கும் பொழுது அந்த தகவல் அவங்களுடைய டீம்ல இருந்து வர்றதில்லை.
அல்லது டீமுக்கு கீழ் உள்ளவங்க அதை அனுப்புறது கிடையாது. ஸோ இந்த சமயத்தில் வந்து ஒருவருடைய மேல்மட்டத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது, இவங்க கீழ் உள்ளவங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் முரண்பாடாக இல்லாமல் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி நிறைய ஐடியில் உள்ளவங்க பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஒவ்வொரு மனிதனும் புது புது சூழலை வந்து சந்திக்கும் பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனையை கையாளுவதற்கு சரியான வழிகாட்டல் வேணும்னு சொல்கிறோம். அதனால தான் நாங்கள் வந்து கார்ப்பரேட் ஃபிட்னஸ்ன்னு வச்சுருக்கோம். இந்த ஆன்லைன் கான்ஃபரன்ஸில் வந்து இது மற்ற கான்ஃபரன்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கு பதில்களை சொல்வதல்ல, இதற்கு வழிமுறை இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அதனால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது ஒரு மார்க்கு கேள்வி போல ஒரு வரி பதில் அல்ல, இதற்கு நீண்ட செயல்முறை தேவைப்படுதுங்கிறத நம்ம கிட்ட சொல்கிறோம். அதனால் வந்து ஐடி நிறுவனங்களில் வந்து வேலை நிர்பந்த பணிகளை எவ்வாறு கையாளுவதற்கு சரியான ஒரு ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். எனக்கு வயசு வந்து 34 தான். எனக்கு ஒரு பையன் வந்து நல்லா ரிச்சா இருக்கிறான், நல்லா இருக்கிறான். ஆனா சடனா கோவப்பட்டு ஏதாச்சும் சப்புன்னு என்னை அடிச்சுக்கிட்டு சாரி மன்னிச்சிரு அப்படிங்கிறாங்கக்கா. ஒரு பையன் வந்து உங்களை அடிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கும். இந்த அடிக்கிற பழக்கம் எப்போருந்து உருவாச்சு அப்படிங்கிறத நாங்கள் ஆய்வு செய்து தான் அதுக்குண்டான மூல காரணம் என்ன. ஒரு பையன் அம்மாவை வந்து உடனே அடிக்க மாட்டாங்க. அப்போ அடிப்பதற்கான பல வழிகள் வந்து நீங்களே ஏற்படுத்தி கொடுத்துருப்பீங்க, அல்லது நீங்களே வந்து அந்த சூழலை வந்து அதிகப்படுத்தியிருப்பீங்க. அப்போ அதுதான் அவங்களுடைய உணர்ச்சியை தூண்டி உங்கள் மேல் வெறித்தன்மை உருவாக்குது. இது ஆரம்பத்திலே வந்து குணப்படுத்தலைன்னா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் லிங்க் ஃபவுண்டேஷன் பெண்களுக்கான சிறப்பு உளவியல் முதலுதவி வந்து ஜஸ்ட் கால், அதாவது 93 602 53 930 என்ற எண்ணை உலகளாவிய முறையில் வந்து விழிப்புணர்வு செஞ்சுருக்குது. இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு பெண்களும் பெண் குழந்தைகளும் எவ்வாறு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், தொழிலை காப்பாற்ற வேண்டும், நடத்தையை மேம்படுத்த வேண்டும், சிந்தனையை ஒழுங்குபடுத்த வேண்டும், அதே மாதிரி உணர்ச்சி சார்ந்த பாதிப்புகள், சமூக ரீதியான பாதிப்புகள், கலாச்சார ரீதியான பின்னடைவிலிருந்து எவ்வாறு காப்பாற்றிக் கொள்ளலாம் என்ற விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது முதலுதவி என்பது முதல்ல வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட் எய்டு ஃப்ரீயாக கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அதுக்குண்டான சிறப்பு கட்டணங்கள் உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பையன் அடிக்கிறாங்கிறது இன்றைய செயலில் பல நாட்களுடைய கோபம், வெறி, அடக்க முடியாத உணர்ச்சியினுடைய தற்போதைய நடத்தை தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக யாருமே அடிக்க மாட்டார்கள். அடிப்பதற்கான பல காரணங்கள், பல கண்ணோட்டங்கள், பல முன்னேற்பாடான ஒத்திகைகள் நடந்து தான் அந்த சூழ்நிலைக்கு உருவாகிருக்கும். அதனால் உங்கள் பையன் மேலே நீங்கள் கோபப்படுறதுக்கு விட்டுட்டு உங்கள் பையனுக்கு உண்டான வாழ்வியல் ரீதியான ஆலோசனை கொடுக்கணும். அவங்க வரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எங்களோடு தொடர்ந்து 3 மாதங்கள் ஆலோசனை பெற்று அதன் அடிப்படையில் உங்களுடைய குழந்தையை வழிநடத்த வேண்டும். நிறைய பெண்கள் வந்து உங்களை மாதிரி வாழ்க்கையில் பல சிக்கல்களை அனுபவிச்சுட்ருக்காங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்து உலக லெவலில் பெண்களுக்கான முதல் உதவி மையத்தை ஜஸ்ட் கால்னு உருவாக்கியிருக்கோம். குடும்ப சூழ்நிலையினால் பல பெண்கள் வந்து ஏதாவது ஒரு கோவப்பட்டு பேசியலையோ அல்லது ஏதாவது ஒரு சிறு நடத்தையில் மாற்றம் ஏற்பட்டாலோ அதை வந்து கணவனுக்கு ஒரு சந்தேக மனப்பான்மையாக தோணிடுது. சில சமயங்களில் வந்து இவர்கள் வந்து நான் அப்படி இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக, விலக்கி சொல்கிறதுக்கு பதிலாக, விவரித்து சொல்கிறதுக்கு பதிலாக கோவப்படுறது கூட அந்த சந்தேகத்தை பலப்படுத்திடுது. கடைசியில் வந்து அவர்களுக்கு கைகலப்பு ஏற்பட்டு அந்த கணவன் மனைவிங்கிற உறவு வந்து ஒரு அடித்தடி சண்டையாக மாறிடுது. அதனால தான் நாங்கள் பெண்கள் இந்த உலகத்தில் எந்த பகுதியிலும் கஷ்டப்பட்டாலும் அவங்க பக்கத்தில் சொல்லியோ மற்றவர்கள் சொல்லியோ அந்த பிரச்சனையை பெருசு பண்ணாமல் பெண்கள் உளவியல் ஆலோசனை எடுக்கிறதுக்காக தான் ஜஸ்ட் கால் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பிரிவை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். நீங்கள் உங்களோட தொடர்பு வந்து பெண்கள் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, ஜஸ்ட் கால் என்கின்ற உளவியல் முதலுதவி ஆலோசனை நிறுவனத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வுகளை எடுத்துக்கொள்ளலாம். இது முதல் கட்ட ஆலோசனை அவங்க இலவசமாக செஞ்சுருவாங்க. 2ஆம் கட்ட பல்வேறு செயல்முறைக்கான உங்களுக்கு என்ன சப்போர்ட் செய்யணுமோ அதை செஞ்சுருவாங்க. அது முற்றிலும் கட்டணம் அடிப்படையில் தான் செய்கிறாங்க. ஏன்னா இலவச சேவை கிடையாதுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். into an alcoholic and ஏதோ கஞ்சா அடிக்கிற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு போல் இருக்கு. having some home domestic violence எல்லாம். so அது regarding that she wants to consult you. thank you மேடம். உங்கள் சமூக அக்கறையோடு எங்களுடைய ஆன்லைன் கான்ஃபரன்ஸில் இணைந்து கொண்டு எங்களுடைய சேவையை பற்றிய விளக்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்லணும்னு கேட்குறீங்க. நம்பர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. வாழ்த்துக்கள். உலகத்தில் நிறைய பெண்கள் வந்து குடும்ப வன்முறையினால் பாதிக்கப்படுறாங்க. அது ஆள்கள் அந்த மாதிரி இருக்கலாம், அல்லது சந்தேக மனப்பான்மையாக இருக்கலாம், சில சமயத்தில் வேலைக்கு போகாத கணவனாக இருக்கலாம், சில சமயங்களில் வந்து வேலைக்கு போயிட்டு வந்த பின்னாடியும் கூட வந்து அவர்களை, அதாவது வேலைக்கு போகக்கூடிய மனைவியும் கூட துன்புறுத்தக்கூடிய கணவனும் கூட இருக்கலாம்.
இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு சமூகத்தில் இருக்குது. இதற்கான உளவியல் தீர்வுகள் அவசியங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டு மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு சேவை இருக்குன்னு சொல்லணும்னு நினைக்கிறத நாங்கள் பாராட்டுகிறோம். எஜுகேஷன் அப்படின்னாவே நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிக்கணும், எழுத்தை சொல்கிறீங்க, அதை வாசிக்கிறீங்க, அதுக்கப்புறம் எழுதுறீங்க, அவ்வளோதானே. இந்த செயலை கற்றல் என்று சொல்ல முடியாது. எழுத்துக்களை இனங்காண்பீர்கள், அவர்கள் சொல்லிக் கொடுத்தவர்கள் திருப்பி சொல்கிறீர்கள், அவர்கள் சொல்வதை அவர்கள் எழுத சொல்லும்போது திருப்பி எழுதுவீர்கள். இது வந்து கற்றல் என்ற வகையை சார்ந்தது அல்ல. பழக்கப்படுத்தியதை திரும்ப செய்யும் ஒரு நிகழ்வாகும். கற்றல் என்பது பழக்கம் அல்ல, அறிவு சார்ந்த புரிதல், தெரிதல், திருந்த கற்றல், திருத்தி கற்றல், பல்வேறு நிகழ்வுகளை உள்ளடக்கியது. இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, மேலும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆன்லைன் கான்ஃபரன்ஸில் வந்து இது மற்ற கான்ஃபரன்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கு பதில்களை சொல்வதல்ல, இதற்கு வழிமுறை இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அதனால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது 1 மார்க்கு கேள்வி போல ஒரு வரி பதில் அல்ல. 24 பாதிக்கப்பட்டோம் சார். இப்போ 32 ஆகுது சார். யாரும் வரமாட்டாங்க சார். 50 டாக்டர் பார்த்து 8 வருஷமா 50 டாக்டர் பார்த்து எல்லாருமே இல்லை, எங்களுக்கு வந்து என்னன்னா இது சைக்கலாஜிக்கல் தெரப்பி, எங்களுடைய டெய்லி கன்சல்டேஷன் இருக்கும். இப்போ நைட் தூங்குறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லி? இல்லை, இது தூங்குறதுக்கு அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் மெடிசன் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஆனால் நீங்கள் வந்து இதுலேருந்து பர்மனெண்ட்டாக க்யூர் ஆகணும்னா குறைஞ்சது 3 மாதம் உங்களை ட்ரையலாக வந்து நாங்கள் கன்சல்டன்சி, நீங்கள் உங்களுடைய பிஹேவியரை நிலையை அனலைஸ் பண்ணி ஒன்றா செய்ய சொல்லுவோம். சரிங்க சார். அதுக்கப்புறம் தான் அதை மாற்ற முடியும். நீங்கள் உண்மையிலேயே ஆர்வத்தோடு எங்களுடைய இந்த ஆன்லைன் கான்ஃபரன்ஸில் கலந்து கொண்டது ரொம்ப மகிழ்ச்சி. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகப்படியான பேர் வந்து பல்வேறு மனச்சிக்கல்கள், அந்த மனச்சிக்கல் எங்கேருந்து வருதுன்னா, ஆஃபீஸில் வந்து இவங்களால சரியான முறையில் வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியாது, அவங்களோடு இணைந்து செயல்பட முடியாது, மற்றவர்கள் வந்து செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு இவங்களால் செய்ய முடியாது, அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா இவங்களால தாங்கிக்க முடியாது. இந்த சூழ்நிலை அதிகமாகி அவங்க வந்து விரக்தி நிலைக்கு போய் அவங்க வந்து பல்வேறு நடத்தையில் மாறுபாடுகளை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடறாங்க. பல பெற்றோர்கள் கல்யாணம் பண்ணால் சரியாக போயிருந்து சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சு அந்த கல்யாண வாழ்க்கையுமே வந்து 2 நாட்களில் முடிஞ்சு போயிடுது. ஸோ இதை வந்து நம்ம முழுமையாக வந்து அனலைஸ் பண்ணி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாற்ற முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு மனப்பிரச்சனை வருது அப்படின்னா இன்றைக்கி வந்தது இல்லை, அது குறைஞ்ச அளவு வந்து என்னைக்கு வருதோ அதுலேருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி அது தெரிஞ்சிருக்கும். 5 வருஷமாக நீங்கள் அதை சரியாக நினச்சிருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது அந்த என்னைக்கு தெரிஞ்சதோ அதுக்கு முன்னாடி 5 வருஷம் கணக்கு போட்டுங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ பிரச்சனை வந்து ஒரே நாளில் மாற்றவே முடியாது. இந்த பிரச்சனை அதிகமாகிறதுனால வந்து மூளை பாதிக்கப்பட்டு தூக்கமின்மை, அதீத சிந்தனை, ஓவர் கவலை, படபடப்பு, கோபம், பிறரை பழிவாங்கும் உணர்வுலாம் ஏற்படும். இதை வந்து மாற்றுவதற்கு ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நீங்கள் முதல் 3 மாதங்கள் வந்து ஒரு ஐசியூன்னு சொல்லுவோம், இன்டென்சிவ் கன்சல்டன்சி யூனிட்னு சொல்லுவோம். உங்களுடைய ஒவ்வொரு நடத்தைகளையும் நீங்கள் எங்ககிட்ட சொல்லி அதுக்குண்டான தீர்வுகளை நாங்கள் நடத்தி ரீதியாக உங்களை செய்ய வைப்போம். அதிலிருந்து தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர முடியும். இதனால் தூக்கம் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது நாங்கள் ஏற்றுக்கிறோம். பட் இப்போ வந்து தூக்கத்துக்கு உண்டான விஷயத்தை செய்ய முடியாது. நீங்கள் எப்போ மெடிசன் வந்து இது நாளைக்கு எடுத்திருந்த மெடிசனை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். மேற்கொண்டு இதிலிருந்து வெளியில் வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு உளவியல் சார்ந்த பகுப்பாய்வு, அது வழிகாட்டல், மன இயக்கம், மனசில் ஏற்பட்ட பாதிப்பை நீக்குவதற்கு மருந்தில்லா மனோதல் சிகிச்சை அவசியம். கோபத்தை வந்து வேலையில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின வீதம் வந்து ரொம்ப தப்பானதுனால அந்த காரியத்தை செஞ்சுட்டாங்க. பாப்பா எப்படி இது இப்போ அம்மா செய்யறத பார்த்துட்டு பாப்பா எப்படி செஞ்சுச்சு? இல்லைங்க சார், நான் குழந்தைங்க முன்னாடி பேச வேண்டாம்னு சொன்னேன். 2வது அவங்க கேட்கல, அவங்க புரிதல் இல்லைங்க சார். அந்த மருந்து சாப்பிட பிடிச்சி அவங்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, தான் சொல்றது சரி, நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க எனக்கு தெரியாம. ஏன்னா இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக அதிகம் இந்த மாதிரி டிசார்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. சரிங்க சார். இது மாதிரி நிறைய வாரத்துக்கு 10 கேசஸ் வருது, இந்தியா முழுவதும் வர்றாங்க. நீங்கள் கன்சல்டன்சி எடுத்துக்கணும். அது வந்து 1 நாள் 2 நாள் கிடையாது, மினிமம் 3 மந்த்னு நாங்கள் சொல்கிறோம். மினிமம் 3 மந்த் நீங்கள் வந்து நீங்கள் நேரடியாக வர முடியாது, எல்லாத்தையும் ஆன்லைனில் கொண்டு வந்துட்டோம். இது எதுக்கு தான் ஃபேமிலி மேனேஜ்மெண்ட். இது கவுன்சிலிங் நீங்கள் சொல்லிடக்கூடாது. நாங்கள் கவுன்சிலிங்கிறது வந்து அதெல்லாம் 1000 வருஷத்துக்கு முற்பட்ட விஷயம். இது வந்து ஃபேமிலி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். எதுக்குமே வரமாட்டாங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து அவங்களுடைய நடத்தைகளை எங்கிட்ட சொல்லி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கன்சல்டேஷன் எடுத்துக்கணும். இது வந்து இன்னொன்று ஞாபகத்தில் வச்சுங்க, எந்த பெண்ணோ ஆணோ வந்து சூசைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டாங்கன்னா அது ஜெனட்டிக்ஸாக இருக்கும். அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி பயப்பட்டுருக்கணும், அந்த மாதிரி செஞ்சுருக்கணும், அல்லது அந்த மாதிரி விஷயத்தை பார்த்துருக்கணும். இதெல்லாம் ஜெனட்டிக்ஸ் இதில் இருக்கும். சரிங்களா? அப்போ இதை மாற்றுறதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் மிஸ்டர்.
அப்பதான் வந்து நாளைக்கு இந்த குழந்தைகளுக்கு ஸ்ப்ரெட் அவுட் ஆகாம இருக்கும். சின்ன குழந்தை எப்படி இந்த மாதிரி பண்ணுச்சு, என்ன ரீசன்? ஃபோன் வந்தனாவே உங்களுக்கு டவுட் ஆயிருதுங்க சார். அது இது வந்து நிறைய பேருக்கு வரும். இது வந்து வரும். ஒரு ஃபோன் வந்துங்க சார், அப்பவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன்ட்டாங்க. எனக்கு ஆக்சுவலா வந்து இது நிறைய பேருக்கு இருக்கு. அதுதான் நீங்க நிறைய இருக்கு. நீங்க வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துருங்க. தேங்க்யூ சார். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. ஒரு பொதுமக்களுடைய நலன் கருதி நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் ஃபோரத்தில் வந்து நேரடியாக லைவ் ப்ரோக்ராமில் கலந்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து இந்த கோபம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தியிருக்குது. பார்த்திங்கன்னா இதில் படித்தவர்கள் படிக்காதவர்கள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. கோபம்ங்கிறது ஒரு உணர்ச்சி போய் வண்ண உணர்ச்சியாக மாறிடுது. சிலர்லாம் பார்த்திங்கன்னா கோபம் வந்துட்டால் அடுத்தவர்களை அடித்து அவர்களோட ரத்தத்தை பார்த்த பின்னாடி, அவங்க துடிக்கிறத பார்த்த பின்னாடி தான் அவங்க நார்மலைஸ் ஆகிறாங்க. அதில் ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இவர்களுக்கு அவசியமான ட்ரீட்மெண்ட் வேணுங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி மற்றவங்க சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தர் வந்து தன்னுடைய மனைவி லேட்டாக வருது, ஆஃபீஸ் வேலைக்கு போயிட்டு ஒரு 2 நாள் பார்த்து 3ஆவது நாள் வந்து அந்த கோபத்தை வேறொரு வகையில் வந்து சண்டையாக உருவாக்கி ஒரு இரும்பு எடுத்து அடித்து அவர்களுடைய எலும்பு உடையும் வரைக்கும் அடிச்சிடுறாரு. அடிச்சு போட்டு மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, எனக்கு கோபம் வருதில்ல, இவங்க அப்படி நடந்துக்கிறாங்கிறாரு. இதை விட ஒரு கொடுமை என்னன்னா, இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அந்த உடம்புக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, ரெண்டாவது இவங்க வந்து கோபத்தை தூண்டுற மாதிரி நடந்துக்கிறாங்க, மறுபடியும் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கிறார். ஆனால் கோபத்தில் இவரை அடிக்கிற இவரை வந்து இவர் மாசணும்னு நினைக்கல. அவ பாருங்க இந்த கோப உணர்ச்சி எவ்வளவு பெரிய வன்மத்தை உருவாக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நமக்கு கோபம் இருக்குது அப்படிங்கிறத விட நம்ம அந்த கோபத்தை வந்து காரணத்தை கண்டறிந்து நீ இப்படி சொல்லாதேன்னு சொல்ல தெரிய மாட்டேங்குது. அவருடைய உணர்ச்சியை மட்டுமே முதல்நிலைப்படுத்துறதா இந்த கோபமா மாறுது. அந்த காலத்தில் வந்து கோபம் வந்துச்சுன்னா கையில் இருக்கிற ஏதாவது தூக்கி போடுவாங்க. இன்னைக்கு அதே பழக்கம் இருக்குது. ஒரு ஃபோனை தூக்கி போட்டு உடைச்சிடுறாங்க. அந்த ஃபோன் அடுத்தவங்க முகத்தில் பட்டு காயமானாலும் அவங்க கண்டுக்கிறது கிடையாது. கேட்டால் எனக்கு கோபம் வந்துச்சுன்றாங்க. ஒரு சிலர் கையில் எந்த பொருள் கிடைத்தாலும் தூக்கி போட்டு உடைச்சிடுறாங்க, எல்லாம் அடுத்தவங்க மேலே தூக்கி போடுறாங்க. இது குழந்தைகள்கிட்ட வந்து இதை பார்த்தீங்கன்னா டெம்பர் டேண்டம் சொல்லுவோம். இந்த டெம்பர் டேண்டம்ங்கிற ஒரு வியாதி இன்னைக்கு பெரியவங்க அளவுக்கு வளர்ந்து கோபத்தில் எதை வேணாலும் செஞ்சிடுறாங்க. கடைசியில் செஞ்சு விட்டு நான் கோபப்படுறேன்ல, எனக்கு கோபம்னு உனக்கு தெரியுமில்ல, என்னை ஏன் நீ அனுசரித்து நடக்க மாட்டேங்கிறீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, எனக்கு தான் மனசு சரியில்லை, உடம்பு சரியில்லை, வாழ்க்கையில் டென்ஷன் இருக்குல்ல, ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, நீயே அனுசரிக்கல அப்படின்னு சொல்லி தன்னுடைய கோபத்துக்கு இவங்க காரணம் சொல்லிக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு உளவியல் நோய் தான் நாங்கள் சொல்லுவோம். இந்த கோப உணர்ச்சியில் வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து இப்படி ஒரு வாழ்க்கை வேணுமா, நம்ம இந்த வாழ்க்கைக்கு ஏன் வாழணுங்கிற இடத்துல வந்து சூசைட் அளவுக்கு போயிடுறாங்க. இதை பார்த்த குழந்தைகளும் அது பாதிக்கப்படுறாங்க. கடைசியில் இவங்க என்ன சொல்றாங்க, நான் இப்படி ஆகும் நினைக்கவே இல்லைன்னு சொல்லி அடித்தவர்கள் சொல்றாங்க, அடிவாங்கன்னு சொல்றாங்க, வாழ்நாள் முழு இதுதான் நடந்துட்டு இருக்கு, நான் ஏன் கூட வாழணும்னு சொல்றாங்க. இது ஒரு வகை. இன்னொரு வகை வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாக வந்து சந்தேக குணம். ஃபோன் பேசினா சந்தேகம், வேற யாராவது பேசினா சந்தேகம், இவங்களுடைய குறைய மறைக்கிறதுக்கே வந்து அடுத்தவங்க மேலே சொல்லிட்டே இருக்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய உளவியல் நோயாக மாறிடுச்சு. ஸோ அதனால் கோபத்தை குறைப்பது, கோபத்தை முறைப்படுத்துவது, கோப உணர்வு அப்படிங்கிறது வந்து வன்ம உணர்வாக மாறாமல் இருக்கிற கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சரியான உளவியல் வழிகாட்டல், உளவியல் சிகிச்சை தான் அவசியங்கிறத நாங்கள் இந்த ஆன்லைன் கான்ஃபரன்ஸில் பொதுமக்கள் நலன் கருதி இதை உங்களுக்கு நான் விழிப்புணர்வாக சொல்கிறோம். பெரும்பாலும் வந்து இன்றைக்கி வந்து பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இந்த ஃபோன்னால் வரக்கூடிய ஒரு டிசார்டர், அது பேரனாயான்னு சொல்லுவோம். இந்த டிஜிட்டல் பேரனாயா, இது பேர் என்ன, டிஜிட்டல் பேரனாயா. அதாவது ஃபோன் பேசுவாங்க, அதை யாராவது ஒருத்தர் வந்து கேட்டுட்டு இப்படி ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் இவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. இதை போய் அவங்க வீட்டில் சொல்லி வச்சு, இது ஆண்களும் பெண்களும் 2 பேருக்கு பொதுவான சொல்கிறேன். சில ஆண்களே வந்து பெண்கள் ஃபோன் பேசினா பிடிக்காது, பெண் மேலே சந்தேகப்படுவாங்க. சில பெண்களும் ஆண்கள் ஃபோனில் பேசினா சந்தேகப்பட்டு அது மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடுவாங்க. இன்றைக்கி நான் சமீபத்தில் ஒரு பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு பொண்ணு ஹஸ்பண்டை வந்து மிரட்டுறதுக்காக வந்து பாய்சன் எடுத்து சாப்பிட்டுச்சு. அந்த சாப்பிட்ட உடனேவே வந்து அது கத்தம் போடுறது, உடனே கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வர்ற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடுவழியில் இறந்துருச்சு. இப்போது இந்த இறந்த பின்னாடி இவருடைய குற்ற உணர்வு எந்த வயசில் பாதிக்குதுன்னா, இப்போ இந்த இறக்குறப்ப குழந்தை வந்து 3 மாதம் குழந்தை. இப்போ இவருக்கு நம்ம இப்படி தவறாக செஞ்சதுனால தான் அந்த பெண் இறந்துச்சுங்கிற குற்ற உணர்வு
இவருடைய 50 வயசில், அதாவது அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகிறப்ப தான் இவருக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஒன்று. ரெண்டாவது, இந்த தற்கொலை உணர்வு அப்படிங்கிறது வந்து நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்க வேண்டியதில்லை. இது பாரம்பரிய ஜீனோட தொடர்புடையது. இன்னொன்று, இவங்க தற்கொலை பண்ணணுங்கிற உணர்வு வந்து உடனே வராது. இவங்க நீண்டகால ஒரு செயல் திட்டமாகவும் தன்னுடைய விஷயங்களை சமாளிக்க முடியலைன்னா அது தீர்வு ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. இவங்க வந்து தன்னுடைய குழந்தையோ அல்லது அம்மா அப்பாவையோ கவனிக்கவே மாட்டாங்க. அவர்களுக்கு பற்றி கவனம் இருக்காது. நான் சொல்வதை நீ கேட்கவில்லைங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இதை செய்வாங்க. அதனால் இந்த தற்கொலை உணர்வு வந்துச்சுன்னா உடனடியாக உளவியல் ஆலோசனை 1 மாதம் 2 மாதம் கிடையாது, குறைஞ்சது 3 ஆண்டுகளுக்கு தேவை. ஆனால் இந்த மாதிரி அந்த எண்ணம் சரியான முறை சமூகத்தில் செயல்பட முடியாத அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா எதுக்குமே வர மாட்டாங்க. அவங்க வந்து ஜாலியாகவும் பேச மாட்டாங்க, அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த ஜட்ஜ் பண்ணுறக்கூடிய கேரக்டர் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால் இந்த குழந்தைகளும் வந்து இது அம்மா இப்படி ஒரு சூசைட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டா அதே மாதிரி அந்த குழந்தைகளும் ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் இது வந்து ஃபேமிலி மேனேஜ்மெண்ட், ஃபேமிலி வெல்னஸ் தெரப்பின்னு சொல்லுவோம். அதன் மூலமாக தான் இதை குணப்படுத்த முடியும். நீங்கள் இதை வந்து இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் மனவேதனையோட இந்த விஷயத்தை வந்து எங்களுடைய ஃபோரத்தில் ஆன்லைன் கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிட்டது ரொம்ப நன்றி. இதுக்கு நேரடியான உளவியல் சார்ந்த பகுப்பாய்வு, வழிகாட்டல், சிகிச்சை இதெல்லாம் தேவை. இது முற்றிலும் மருந்தில்லா மனோதத்துவ முறையில் அவருடைய மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உளவியல் சிகிச்சை முறை அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு மீண்டும் விழிப்புணர்வு பண்ணுறோம். இதோட ஒரு தொடர்புடைய செய்தி என்னென்னா, கல்யாணமாகி அவருக்கு ஒரு 2 வருஷம் ஆகுது. தன்னுடைய அக்கா பொண்ணுக்கு வந்து பென்சில் புக்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அக்கா பொண்ணு என்ன படிக்குது? ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்குது. இந்த பொண்ணு கேட்குது, நீ எங்கே போன அப்படின்னு கேட்குது. எங்கள் அக்கா பிள்ளைக்கு இந்த மாதிரி பென்சிலும் பேனாவும் வாங்கி கொடுத்து போகணும்னு சொன்னாங்க. எங்கிட்ட ஏன் நீ கேட்காம வாங்கி கொடுத்தின்னு சொல்லிட்டு உடனடியாக போய் ஃபேனில் தூக்கி போட்டு ஸ்பாட்லேயே இறந்துருக்கு. இப்போது இவங்க பேரண்ட்ஸ், அதாவது இந்த இறந்த பெண்ணுடைய பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சார் மாப்பிள்ளை மேலே எந்த தவறுமே கிடையாது, எங்கள் பொண்ணு ஆரம்பத்துலேருந்து இப்படி எதாவது பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லி மாப்பிள்ளைக்கு சார்பாகவும் பொண்ணுக்கு எதிராகவும் சொல்கிற அளவுக்கு இருக்காங்கன்னா அந்த பொண்ணுடைய தன்மை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நான் முன்னாடி டிஸ்கஸ் பண்ண விஷயம் கூட, அவர் வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாரு, நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறாரு. இந்த ஆல்கஹால் யூஸ் பண்ணுறதும் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறதும் இவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் அதை வந்து எடுத்து சொல்கிறதுக்கு இவங்களுக்கு தெரியல, அல்லது அதற்குண்டான ஆல்கஹாலுக்கான ஒரு சிகிச்சை எடுத்துக்கணுங்கிறதும் தெரியல. ஆனால் நான் சொல்கிறது தான் நடக்கணும். இப்படி நிறைய பேருக்கு வந்து தன்னுடைய பார்வையில் மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர பிறருடைய பார்வையில் வந்து பார்க்க தெரிய மாட்டேங்குது. அது அவருடைய தவறு கிடையாது, அவருடைய வளர்ப்பு முறை, பல்வேறு சூழல் கூட இருக்கலாம். இது நம்ம வந்து அதை பற்றிய சிந்திக்கிறதை விட தான் நினைத்தது நடக்குன்னா எதுவுமே நடக்கக்கூடாது, அந்த சமயத்தில் நான் உனக்கு இழப்பை ஏற்படுத்தின்னு சொல்லி தன்னைத்தானே இழப்பை ஏற்படுத்திக்கிறாங்க. அது சுயக்கொலை, தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு வந்துட்டு இதை சமுதாயத்தை வந்து மிகப்பெரிய பாதிக்கிறது. இதை பார்க்கக்கூடிய குழந்தைகளோ அல்லது இந்த தாயினுடைய வகித்திற்கு வரக்கூடிய குழந்தைகள் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த ஜெனட்டிக்கல்னால வந்து பாதிக்கப்படுற வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வந்து வாழ்க்கைக்கான முதல் கிளினிக்கை வந்து உலகத்திலேயே உருவாக்கி இதனுடைய சேவைகள் வந்து சிறப்பாக செஞ்சுட்டு வருது. அந்த வகையில் தான் இந்த ஆன்லைன் கான்ஃபரன்ஸை நண்பர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து கலந்துக்கிறது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு மக்களுக்கு கிடைக்குதுன்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம். அதாவது இந்த உலக நியதி என்னன்னு சொன்னால், எந்த தவறுகளை வந்து திருத்திக் கொள்ளவில்லையோ அல்லது எந்த தவறுகளினால் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டதோ அந்த தவறு என்று தெரிந்த பின்னும் அதை திருத்திக் கொள்ள விரும்பாமல் தான் செய்வதே சரி என்று செய்து கொண்டிருப்பவர்களுடைய வாழ்நாளும் மிகப்பெரிய உயரத்தில் இறுதியில் அமைந்து விடுகிறது. உதாரணமாக இப்போ சொன்ன பார்த்தீங்களா, தன்னுடைய அக்கா பொண்ணுக்கு வந்து பென்சில் வாங்கி கொடுத்ததுனால அந்த பொண்ணு நான் சொல்கிறத கேட்காம நீ ஏன் அப்படி செஞ்சுன்னு சொல்லி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது. ஆனால் இவர் தன்னுடைய அந்த மிகப்பெரிய துயரத்துக்கு பின் கூட தன்னுடைய அந்த குடிப்பழக்கத்தை விடவில்லை. இப்போது இந்த ஃபஸ்ட்டு கேஸ் எங்கிட்ட வரையில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வர்றாங்க. அதாவது இந்த மாதிரி நடந்தது சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரச்சனைக்காக கூப்பிட்டு வர்றாங்க. நாங்கள் அவர்களையும் வந்து அந்த அடிக்ஷன் தெரப்பியில் வந்து நீங்கள் கலந்துக்கணும்னு சொல்கிறோம். அவர் இல்லை சார், நான் பிரில்லியன்ட்டு, நான் மிகப்பெரிய குவாலிஃபைடு பர்சன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் வந்து எனக்கு எப்போ தோணுமோ அப்போ தான் நான் தண்ணி குடிக்கிறத விடுவேன் அல்லது ட்ரக் போடுறத விடுவேன்னு சொல்கிறாரு. ஆனால் கரெக்டாக ஒரு 15-20 வருடம் கழித்து அவருக்கு அந்த குற்ற உணர்வு ஏற்படுகிறது. அதாவது தன்னுடைய அந்த தவறான செயல் தான் தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு தவறாக முடிந்து விட்டது.
அதே போல் அவர்களும் வந்து தன்னை இவ்வாறு செய்து கொண்டார்களே அதற்கு இவர்தான் காரணம் என்று நினைத்து இவர் கரெக்டாக 15-20 ஆண்டுகள் கழித்து இவர் மற்ற நண்பர்களோடு சேர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் உண்டாக்கி இவரும் அதே ஒரு சூழ்நிலையில் தன்னைத்தானே அழித்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. அப்போ எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் எதை ஆய்வு செய்து கண்டுகொண்டது என்று சொன்னால், ஒரு மனித தவறுகள் திருத்தப்படாமல் இருக்கும் பொழுது அந்த திருத்தப்படாத தவறுகளே அவர்களுக்கு மிகப்பெரிய தீவினையாக மாறிவிடுகிறது என்பதை கண்டறிந்தோம். ஆகவே குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, தவறை திருத்திக் கொள்ள விரும்பவில்லை என்றால் அவர்கள் விருப்பத்தை அல்லது அந்த தவறை திருத்திக் கொள்வதற்குண்டான மனநிலையை உருவாக்குவதற்கான செயல்நிலை, அறிவு நிலையை உருவாக்குவதற்கான ப்ரிப்பரேஷன், அதாவது தன்னுடைய மாற்றத்துக்கு தயார் பண்ணக்கூடிய அந்த உளவியல் சிகிச்சை அணுகுமுறையை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை அட்வைஸ் பண்ணுறதோ கவுன்சிலிங் பண்ணுறதோ கிடையாது. அவர்கிட்ட தொடர்ந்து அவர் ஏன் அதை செய்கிறார், எதற்காக செய்கிறார், அந்த செய்ததற்கான காரணம் என்ன, அது குடிப்பழக்கமாக இருந்தாலும் சரி, சமூகத்துக்கு புறம்பான பழக்கமாக இருந்தாலும் சரி, இதை கண்டறிந்து அவர்களுடைய வாயிலாக அவர்கள் மூலமாகவே அதை மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு மினிமம் 3 மாதங்களிலிருந்து 3 ஆண்டுகள் வரை தேவைப்படும். இது உயிர் சார்ந்த வாழ்க்கை. ஒருவர் தவறான வழியில் செல்கிறார் என்றால் ஒரு குடும்பத்தை அழித்துவிடும். அந்த குடும்பம் அழிப்புக்கு காரணமான இவரும் அதே சூழ்நிலையில் அழிக்கப்படுவார் என்பதுதான் இந்த வாழ்வியல் சார்ந்த உளவியல் உண்மை. ஆகவே நீங்கள் இந்த ஆன்லைன் கான்ஃபரன்ஸில் கலந்து கொண்டு பல்வேறு விளக்கங்களை பெற்றுக்கொண்டது நன்றி. இதை முழுமையாக உலகம் முழு விழிப்புணர்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு நாங்கள் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக வைக்கிறோம். அந்த பயத்தோட இருப்பேன். சரிங்க சார். நல்லா ஃப்ரீயா இருக்க முடியல. அதான் சார், இது வந்து தொடர் வந்து அழுத்தத்தை ஏற்படுத்திட்டே இருக்கும். ஆன்லைன் கான்ஃபரன்ஸ்ல நிறைய வரக்கூடிய கேள்விகள் தான் இதுதான். அதாவது கார்பரேட் லெவல்ல இருந்து சாதாரண லெவல் வரைக்கும் இந்த கூச்ச சுபாவம், பயம், அழுத்தம் தான் அதிகமாகுது. உங்களுடைய பிரச்சனை அதிகமா இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையுடைய அந்த பிரச்சனையை நாங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஒருத்தர் வந்து எங்ககிட்ட வர்றாங்க ஒரு கன்சல்டேஷனுக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி வந்து ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த ட்ரிங்க்ஸ் பழக்கம் எதனால் வந்ததுன்னு கேட்குறோம். அது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்னால் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ்னால் வந்தது, அதை நீங்கள் ஏன் வந்து அதுலேருந்து வெளியில் வரலன்னு கேட்குறோம். எனக்கு வந்து எல்லாமே தெரியும் சார், நான் வந்து எப்போ தோணுதோ அப்போ தான் பண்ணுவேன், நான் ஹைலி குவாலிஃபைடு பர்சன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, கூட்டிகிட்டு வந்த உறவினர்கள் என்ன சொல்கிறாங்க, இப்படி தான் சார் இவர் பண்ணுறாரு, இவரை வந்து மாற்ற முடியலைங்கிறாங்க. சரி, இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, கல்யாணமாகி ஒரு வருஷத்துலேயே வந்து அந்த கல்யாணமான பொண்ணு வந்து இவர் ட்ரிங்க்ஸ் போட வேணாம்னு சொல்லுது. இவர் வந்து ட்ரிங்க்ஸ் நான் அப்படி தான் போடுவேன்னு சொல்கிறாரு. இப்படி ஒரு நாள் சொல்லுது. ஒரு நாள் வந்து என்ன செய்யுது, ஒரு நாள் இவர் என்ன செய்கிறாரு, லேட்டாக வர்றாரு, ஏதோ பணத்தை செலவு பண்ணிடுறாரு, ஏதோ சம்திங் ஆகுது. உடனே அந்த பணம் இங்கே வேலைக்கு போய்ட்டு பணம்னு கேட்குறோன்னே உடனே இவர் என்ன சொல்கிறாரு, அந்த பணத்தில் வந்து எங்கள் அக்கா பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்தேன், அது பென்சில்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அது பென்சிலாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அது நம்ம நிறைய வந்து அதுக்குள்ளே போகலை, பென்சிலுங்கிறாரு. உடனே வந்து அந்த பென்சில் நீ என்ன கேட்காம வாங்கி கொடுத்தீங்களேன்னு சொல்லி உடனே வீட்டுக்குள்ளே போகுது, சூசைட் பண்ணி தூக்கி போட்டு செத்துருது. ஒரு பென்சில் வாங்கி கொடுத்ததுக்காக. இதுதான் அவங்க சொன்ன விஷயம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், அந்த மாமனாரும் கூட வந்து என்ன சொல்லிடுறாரு, இல்லைங்க என் மருமகன் நல்ல பையன் தான், பொண்ணு தான் மோசம்னு சொல்லி போலீஸில் கேஸ் எல்லாம் பண்ணிடுறாங்க. ஆனால் உண்மை நிலை எத்தனை வந்து இது வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு பின்னாடி தான் எங்களுக்கு வருது இந்த பிரச்சனை. 20 வருஷம் கழிச்சு வருது. இவர் எப்படிப்பட்ட நபர் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய அம்மாவுடைய நகைகளை வித்துறது, அம்மாவுடைய ப்ராப்பர்ட்டி இவர் எடுத்து விற்றுவார். ஆனால் அம்மா வந்து தன்னுடைய பையனை வந்து தப்பு சொல்லவே சொல்லாது. அவன் வந்து நல்ல பையன் தானே, அவன் ஏதோ கெட்ட நேரம் செஞ்சுட்டான், அவன் கூட சேர்ந்த ஆளுங்க சரியில்லை அப்படின்னு பையனுக்கு மேற்கோள் போட்டுருது. அதே மாதிரி அக்காவை வந்து அவர் வந்து மதிக்க மாட்டார், அக்காவுடைய காசையும் திருடிட்டு போயிடுவார், அக்காவுடைய நகையும் திருடிட்டு போயிடுவார். இதுதான் நடக்குது. இப்போ இந்த அம்மா வந்து கடைசி வரைக்கும் அந்த பையனுக்கே சப்போர்ட் பண்ணுது. கரெக்டாக 20 வருஷம் நடந்துருது. 20 வருஷத்துக்கு பின்னாடி அதே வந்து அந்த வர்றாங்க. இந்த மாதிரி வந்து அந்த பையன் வந்து மற்ற நண்பர்களோடு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையாகி அந்த பையனும் இறந்துட்டா அப்படின்னு வர்றாங்க. எங்கிட்ட 20 வருஷம் கழிச்சு வர்றாங்க.
இப்போ இந்த பையன் இறந்த ஒரு விஷயம் வந்து மனசுக்கு பாரமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னு வர்றாங்க. அப்போது வந்து தான் இவங்க சொல்கிறாங்க இந்தந்த மாதிரிலாம் நடந்துக்குன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு செயல் வந்து நாம் வந்து வாழ்க்கையில் வந்து 20 வருஷம் வெயிட் பண்ணி அதோட ரிசல்ட்டை பார்க்குறோம். அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி இவர் செஞ்சது எங்கே இருந்தாலும் திரும்பி வந்துருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ என்ன இந்த உலகத்தில் ஒரு நியதினா, நம்ம வந்து செய்யக்கூடியது மிகப்பெரிய நன்மையான விஷயம். இந்த உளவியல் ரீதியில் மனிதர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது, அவர்களுடைய குடும்ப சூழலை மேம்படுத்துவது, அவர்களுடைய நிம்மதியை மேம்படுத்தி உயிரிழப்பை தடுப்பது, மன எழுச்சியை மன சந்தோஷத்தை உருவாக்குறது ஒரு மிகப்பெரிய டிவைன் ப்ரொஃபஷனல். ஸோ அதுதான் நம்ம நிறைய செஞ்சுட்டு வர்றோம். ஆனால் இதுக்கான கால அளவு பார்த்திங்கன்னா 20 வருஷம் ஆயிடுது. நாங்கள் ஒரு கேஸ் டீல் பண்ணி அந்த கேஸு அது சக்ஸஸ் ஆகி, அல்லது நாங்கள் சொல்லி அவங்க கேட்காம திரும்பி வந்து சார் நீங்கள் சொன்னதை நாங்கள் ஃபாலோ பண்ணாதனால இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க, நீங்கள் சொன்னதுனால இவ்வளோ தூரம் நாங்கள் பெனிஃபிட் ஆகிருக்குன்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அப்போ இதுக்குண்டான கால அளவுங்கிறது 10லேருந்து 20 வருஷம். அப்போ எங்கள் வாழ்நாளையில் 20 ஆண்டுகள் நாங்கள் எதை கண்டறிந்தோமோ அதை உலகத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறோம். அதுக்கான நிறுவனமாக தான் நம்முடைய எம்எஸ்கே லைஃப் ஃபவுண்டேஷன் செயல்பட்டுருக்கு. இன்றைய சூழ்நிலையில் வந்து இந்த பெருநிறுவனங்கள் சொல்லக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனமாக இருக்கட்டும், அல்லது ஒரு சாதாரண நிறுவனமாக இருக்கட்டும், இந்த நிறுவனங்களில் வந்து ஏதோ மனப்பாடத்தை வைத்து அனுபவத்தை வைத்து வேலை வாங்கிட முடியும். ஆனால் அங்கே போய் வேலையில் வந்து சிறப்பாக செயல்பட முடிய திறன் பற்றாக்குறையாக இருக்குது. இது ஒரு வகை. இன்னொரு வகையில் வந்து நம்மளுடைய கூச்ச சுபாவம், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கல் தெரப்பின்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு கூச்ச சுபாவம் அதிகமாகிடுச்சுன்னா அந்த கூச்ச சுபாவத்துக்கான மூல காரணம் அப்படிங்கிறத பல்வேறு கோணங்களில் நாங்கள் கண்டறிந்து ஒவ்வொரு நாளும் அதை மாற்றுவதற்குண்டான உளவியல் வழிகாட்டல், உளவியல் சிகிச்சை, உளவியல் மேலாண்மை, உளவியல் செயல் திருத்தம், உளவியல் நடத்தை போன்ற பல்வேறு சிகிச்சைகளை உளவியல் ரீதியாக நாங்கள் வழங்குகிறோம். ஆகவே கூச்ச சுபாவம் என்கின்ற ஒரு சொல் உடனடியாக பதிலை தராது. அந்த கூச்சங்கிறது வந்து ஒரு நடத்தை, கூச்சங்கிறது ஒரு செயல் நடை, கூச்சங்கிறது மன இயல்பு, கூச்சங்கிறது மனதின் மூலமாக மூளையின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல் அமைப்பு. இதை மாற்றுவதற்கு உங்களுடைய கூச்ச சுபாவத்தினுடைய கால அளவு, அது எத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்ததை வைத்து 3 மாதங்களிலிருந்து உங்களுடைய தீவிரத்தன்மையை பொறுத்து அவருடைய கால அளவு மாறும். ஆகவே கூச்ச சுபாவத்தை நம்ம பேச முடியல, யாராவது ஏதோ சொல்லிடலாம்னு பயமாக இருக்குது, இதனால் வந்து எப்போவுமே ஒரே ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது, நாமே முடக்கிக்கிறோம், வெளியில் போகிறதுக்கு பயமாக இருக்குது, மற்றவங்கள்ட்ட கூட்டத்தை கண்டால் பயமாக இருக்குது, யாராவது தனிமையில் இருந்தால் தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, யாரோ ஒருத்தர் கூட இருந்தால் கூட கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த கிளினிக்கல் தெரப்பி எடுத்துட்டிங்கன்னா இது வந்து வெளியே வந்துடலாம். சந்தோஷம் தான், மிகப்பெரிய சந்தோஷம். அதாவது ஒரு மனிதர்கிட்ட வந்து எத்தனையோ கோடி ரூபாய் நம்ம செல்வாக்க பார்க்கலாம், ஆனா மன மகிழ்ச்சியோட அந்த வந்து நல்லா இருக்கீங்க, நல்லா வந்துருவீங்க, இன்னும் நல்லா சாதிக்கணும், அந்த உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்கு. அந்த ஒரு விஷயம் தான் சார் உங்களுடைய எனர்ஜி, அந்த என்ன சொல்றதுங்க, பொக்கிசம், ப்ரெஷர்னு சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு பிரச்சனை சார். என்ன பிரச்சனை? வந்து ஒரு எங்கேயோ போற சண்டை வந்து எங்க குழந்தை மேல வந்து இதுவாயிடுச்சு சார். சரி. எங்களுக்கு அவனுக்கு பிரச்சனையே இல்லை சார், பெரியவங்க பிரச்சனை சார். அது நாலு பெரிய பசங்களுக்கு பிரச்சனை. அந்த இதுல குழந்தை அவங்க கிட்ட பேசின்னு கொண்டு இருந்தது. அந்த வந்து எப்ப இந்த குழந்தைய கூப்பிட்டு பிரச்சனை பண்ணுவான். படிக்கிற +1 படிக்கிற பையன், அவன் வந்து ஆட்டோ ஓட்டுருவான். அவன் எந்த குழந்தைக்கு வயசு எவ்வளவு? 16 பையன், 17 வயசு ஐயா, எங்க பையன் ஐயா. அவரு உங்க பையனை வந்து இன்னொருத்த ஆட்டோக்காரையும் போட்டு மிரட்டானா? அதாவது ரொம்ப பிரச்சனை பண்ணினே இருந்தேன் சார். கொஞ்சம் ஒரு 6-5 மாசமா. சரி, போனா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். சரி, எங்களை மன்னிச்சிருங்க, நான் இனிமே எதுவும் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு. அதாவது நேர்ல பார்த்தா உங்களை சொல்லலாம் சார். எங்க கிட்ட போலீஸ்லயும் புடிச்சு கொடுத்தோம், சிஎஸ்ஆர் காப்பி எல்லாம் கொடுத்தாங்க. இன்னொரு தடவை அவங்ககிட்ட போனா ரிமாண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னுட்டு. ஆனா என்னடா இதுன்னு தெரியல சார். இப்ப பாரு, பெரியவங்க கிட்ட மோத முடியாம இந்த குழந்தை அவன் கூட இருக்கத்தால இந்த குழந்தைய வந்து தலையில வெட்டி விட்டேன் சார். சரி, இவன் பையன் படிக்கிறானா? இந்த பையன்? ஆமா, எங்க பையன் படிக்கிறான். அவன் ஆட்டோ ஓட்டுறவன் சார். அவன் என்ன படிக்கிறான்? +2. இப்போ நீ எந்த ஏரியாவுல இருந்து பேசுறீங்க?
நாங்க செம்மஞ்சேரி இருந்தோம் சார். நாங்க சொந்த வீடு தான். ம் பையன் எங்களுக்கு டார்ச்சர் பண்ணி 2-3 இடம் நாங்க மாறிட்டோம் சார். நாங்க ஒரு 3 மாசம் இங்க ஒரு 3 மாசம் அப்படிதான் சார் இருப்போம். ம் ம் ரொம்ப டார்ச்சர் எங்களுக்கு கொடுக்குறான். நீ ம் நீ ம் அப்பனா எங்க வீட்டுக்கார கேக்குற நீ எல்லாம் ஒரு அப்பனா? ம் அவன் என்ன காரணம் என்னன்னே தெரியாம என்ன இந்த மாதிரி பண்ணிட்டான். எனக்கு தலைவலிக்கு, எனக்கு மென்டல் ம் 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 அப்பா கண்டபடி திட்டுறான். நீ சரியான ஆளா இருந்தா போய் அவனை அடி, அவனை ஏதாச்சும் பண்ணு, இல்லைன்னா என்ன விடு நான் போவான். ஆனா பயந்துட்டு வந்துருவான். அவனுக்கு அந்த இடத்துல இது தைரியம் வரல. ஆனா எங்களை தொல்லை பண்றான். நீங்க அவனை ஏதாவது செய்யற வரைக்கும் நான் உங்களுக்கு தான் எங்களை வாழவே விட மாட்டேறான் சார். எங்க நிம்மதியே இல்லை சார். நாங்க புரியுது, குழந்தை படுறப்பா கஷ்டம் எனக்கு புரியுது. நாங்க என்ன சார் பண்ண முடியும்? நாங்க அந்த ரவுடியை நாங்க என்ன பண்ண முடியும் சார்? நாங்க அவனுக்கு உங்களுக்கு எப்படி சண்டை வந்துச்சு, அந்த ரவுடிக்கு உங்களுக்கும்? ரவுடிக்கு எங்களுக்கு சண்டையே இல்ல சார். அவங்களுக்கு எங்களுக்கும் பிரச்சனையே கிடையாது சார். எங்களுக்கு அப்படியே உங்களை வர்றான். அதுதான் சார், அந்த ரவுடி வந்து ஒரு லவ் பண்ணிருக்கா சார். யாரு அந்த ரவுடி? அந்த ரவுடி அந்த ஏதோ பக்கத்துல தான் சார் ஹவுசிங் போட்டுனா ஒரு பில்டிங் தள்ளி தான் இருக்கும். சரி. அந்த இடத்துல அந்த பொண்ணு இருக்கு. அந்த இவன் விரும்பி இருக்கா, அந்த பொண்ணு இவன் விரும்பி இருக்குது. உனக்கு எப்படி 40 வயசு கிட்டே இருக்கும் சார் அவனுக்கு, அந்த பொறுக்கிக்கு. சரி. இந்த பொண்ணுக்கும் இருக்கான். கூட வந்து எங்க அக்கா பையன் ஃப்ரெண்டு, என்னுடைய அக்கா பையன் ஃப்ரெண்டு வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து நான் அந்த பொண்ணை நமக்கு இது பண்ணி தரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க கிட்ட எல்லாம் எப்போ இதோட சண்டைக்கு போவானா, அதோட அவங்க கிட்ட மோத முடியாதுன்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டான். ஆனா அதுல வந்து இந்த குழந்தை வந்து அவங்க எல்லாம் ஒரு ரூம் எடுத்து குரூப்பா தங்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து என் பையன் போவான், போன்ல கேம் விளையாடுவான். அவ்வளவுதான் சார். அது எல்லாருக்கும் அந்த ஊருக்கே தெரியும் சார். இவன் அநியாயத்துக்கு எங்க கிட்ட வந்து இந்த குழந்தை இந்த மாதிரி பண்ணா, பெரியவங்க கிட்ட மோத முடியாம அப்படின்னுட்டு அந்த பிரச்சனையில இந்த குழந்தைய போகும்போதுல கூப்பிட்டு அடிப்பானா, இது பண்ணுவானா. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு மட்டும் இது மாதிரி பாத்துட்டு. அங்க வந்து கையை கட்டிக்கின்னு சும்மா அப்படியே ஒண்ணு தெரியாத மாதிரி, சார் நான் தெரியாம பண்ணிட்டேன் சார், குடி போது என்ன தெரியாம அடிச்சிட்ட தம்பிய, அவங்க எங்க அக்கா மாதிரி அவர் எங்க மாமா மாதிரி, நான் வந்து சும்மா கண்டிஷன் பண்ணேன் சார், அவ்வளவுதான் அப்படின்னு இதே மாதிரி 2-3 வாட்டி வார்னிங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேணும்ட்டு எங்க இந்த பையன்கிட்ட தான் சார் வருவான். எவ்வளவு பசங்க இருக்காங்க, அவங்க வீட்டுல போக மாட்டான். ஏன்னா இந்த பையன் வந்து அவங்க ஃப்ரெண்டுங்க கூட இருக்குது இல்லையா, அதனால சார். ஓகேம்மா, இதுக்கு என்ன தீர்வுன்னு சொன்னால், நீங்கள் வந்து அந்த பையனை வந்து அவங்க ரூமுக்கு போகிறத தவிர்த்துக்கணும். அதற்கடுத்து அந்த மாதிரி குணமுள்ளவங்ககிட்ட நம்ம வெளியில் வந்துடணும். இப்போ இந்த பையனே வந்து அவங்க கூட சேர்ந்து வந்து அப்பாவை கூப்பிட்டு நீ போய் அந்த பசங்களை மிரட்டுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கான்னா, அந்த பசங்களுடைய குணம் இவனுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால் இந்த பையனுக்கு தான் நீங்கள் உளவியல் சிகிச்சை கொடுக்கணும். அதனால் வந்து அவங்ககிட்ட போகிறத இந்த பையனை தவிர்த்துக்க சொல்லுங்கள், முதல் கட்டமாக செய்ய சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி வந்து குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது, இவங்க ஒரு 17 வயசு பையனை வந்து குழந்தைன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நட்பு வட்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரூம் எடுத்து சீட்டு விளையாடுறவங்க, அல்லது வீடியோ கேம் விளையாடுறவங்க, அதுக்கு கேரம் போர்டு விளையாடுறவங்க, இந்த மாதிரி நட்பு வட்டத்தில் இருக்கிறப்ப வந்து இவர்கள் எப்படி அவங்களுக்கு உதவுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. அதனால் குழந்தை வளர்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் நாங்கள் வந்து ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அதாவது மெயின்நிலை பெற்றோருக்கான அமைப்புன்னு வச்சுருக்க, குழந்தைகளை எவ்வாறு இந்த காலகட்டத்தில் வளர்ப்பது என்பது, அதை பற்றிய விவரங்களை எங்களோடு இணைந்து நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு வழிகாட்டலை எடுத்துக்கொள்ளலாம். 3 நாளா சாப்பிடவே முடியல. சரி. எது கொடுத்தாலும் சரி, இதுதான் கிடையாது. எது கொடுத்தாலும் சரி, அதை கண்டாவே ஒரு வெறுப்பா இருக்கு ஒரு மாதிரி. இது வந்து உங்களுக்கு இது பசி இருக்குதா? பசி ஓரளவுக்கு தான் இருக்கு, ஆனா அதை பார்த்தாவே பிடிக்கிறது இல்லை. பொதுவாக வந்து வாழ்க்கை சார்ந்த பிரச்சனைகள் வந்து மனதளவில் பாதிப்பை தாண்டி குடல் அளவில், வயிற்றளவில் பிரச்சனை உண்டாக்கிடும். சிலருக்கு வந்து அதீத பசி, அதீத கோபம் அல்லது பசியின்மை போன்ற உளவியல் பாதிப்பு ஏற்படுது. சிலருக்கு அடிக்கடி ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு தலை சுற்றல் வந்துடும். சில சமயத்தில் வந்து எப்பவுமே வந்து ஒரு மயக்க நிலை வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியில் ஆய்வு செய்து பார்த்தாலும் அல்லது மருத்துவ ஆலோசனைக்கு சென்றாலும் மருத்துவர்கள் சாப்பிட்டாலும் இது குணமாகாது. ஆனால் இதனுடைய அறிகுறிகள் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து உளவியல் ஆய்வு, அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகள் அல்லது எதிர்காலத்தை பற்றி அச்சம், பயம் இதெல்லாம் கண்டறிந்தால் மாற்ற முடியும். அதனால் இந்த வயிற்றுக்கோளாறுகள் பெரும்பாலும் மருத்துவ ரீதியாக குணமாகவில்லை என்று சொன்னால் அது மனோதத்துவ ரீதியாக தான் குணமாக வேண்டும். இது முற்றிலும் மருந்தில்லா மனோதத்துவ சிகிச்சை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து விடுபட உளவியல் ஆலோசனை பெற்றுக்கொள்ள எங்களுடைய நிறுவனத்தை அனுப்பவும். So I would like to have consultation and some therapy. I would like to get to know and undergo also. So you want to therapy?
Yeah, this is related to work pressure and balancing work and home and தேங்க்யூமா நீங்கள் கால் பண்ணது, எங்களோட இப்போ இந்த ஆன்லைன் கான்ஃபரன்ஸில் வந்து ஜாயின் பண்ணது. பொதுவாக வந்து நீங்கள் ஒர்க் ப்ரெஷருங்கிறது கார்ப்பரேட் லெவல்லேருந்து சாதாரண லெவல் வரைக்கும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒர்க்கிங் ப்ரெஷரும் அதிகம், ஒர்க் ப்ரெஷரும் அதிகம், ஒர்க்கிங் பீப்புளோட இருக்கிற ப்ரெஷரும் அதிகம். ஸோ இந்த வகையில் வந்து இதை கண்டுக்காம விட்டோம்னா அதிகமாக வந்து ரத்த அழுத்தம் வந்து மாறுபட்டு அது ஹைப்பர் பிளட் ப்ரெஷராக மாறிடுது. சிலருக்கு வந்து தலைவலி உண்டாக்குது, சிலருக்கு வந்து வேலையில் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன், குடும்பத்தில் சண்டைகள் வந்தது. அதனால் இதுக்கு வந்து உளவியல் ரீதியில் மன ஆய்வு அந்த ஒரு செயல்பாட்டுகள் நீங்கள் வரணும். இதை வந்து உங்களுக்கு முதல் கட்டமாக ஒரு 3 மாதங்கள் தேவைப்படும். இந்த 3 மாதங்களுக்கு முழுமையாக நீங்கள் உங்களை நாங்கள் பல்வேறு கோணங்களில் வந்து ஆய்வு செய்து அதை அனாலிசிஸ் செய்து அதுக்கேற்ப நாங்கள் பிஹேவியர் தெரப்பி, அவங்களுடைய ரோல் பேலன்சிங் தெரப்பி இதெல்லாம் கொடுப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் இதிலிருந்து நிச்சயமாக வெளியில் வந்துடுவீங்க. ஸோ எங்களுடைய நிறுவனத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளவும். பேசலாம். உணர்ச்சியே இல்லாத மாதிரி இருக்கு சார். ஃபைனலா அந்த ஏதோ அப்போ மட்டும்தான் எனக்கு ஃபீல் ஆச்சே தவிர அதுக்கு முன்னாடி எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லை. இது ஒரு பெரிய விஷயம். பிரச்சனை நிறைய இளைஞர்களுக்கும் பெரியவங்களுக்கு வருது. ஒரு உணர்ச்சியற்ற நிலை, அலெக்சிடைமியான்னு சொல்லுவோம். இவங்க வந்து எமோஷனல் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லுவோம். இவங்களால எந்த உணர்ச்சிகளும் எடுத்துக்க முடியாது, உணர்ச்சிகளை வந்து இவரால் உணர முடியாது. இன்னொரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சென்சரி ப்ராசஸிங் வந்து டிசார்டராக இருக்கும். ஸோ இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இதை மாற்றுவதற்கு மிகுந்த உளவியல் மருந்துலா மனோத்துவ சிகிச்சை அவசியம். கூகுளில் போய் அதாவது எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டா பதில் வெல்னஸ் தெரப்பின்னு இருக்கும். ஸோ இந்த சைக்கலாஜிக்கல் வெல்னஸ் தெரப்பின்னு உருவாக்குறது இந்த மாதிரி உணர்ச்சியற்ற நிலை, உணர்ச்சியில் வந்து திருப்தியின்மை. உணர்ச்சிங்கிறது வந்து பொறுப்புணர்ச்சி, பணி உணர்ச்சி, விருப்ப உணர்ச்சி, மகிழ்ச்சி உணர்ச்சி, பாலியல் உணர்ச்சி, பேச்சுணர்ச்சி, தொடு உணர்ச்சி, நட்புணர்ச்சி, பாச உணர்ச்சி, நேச உணர்ச்சி, இப்படி கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட உணர்ச்சிகளுடைய தொகுப்பு சரியான முறையில் டீல் பண்ணதுக்காகத்தான் நாங்கள் வெல்னஸ் தெரப்பி உருவாக்கியிருக்கோம். இந்த உணர்ச்சி குறைபாடுகள் வந்து உடல் அளவில் நோயும், செயலளவில் பாதிப்பையும், நடத்தை அளவில் முரண்பாட்டையும், மனதளவில் வந்து வெறுப்புணர்ச்சியும் உருவாக்கிடும். இதை மாற்றுவதற்கு மருந்தில்லா மனோதத்துவ சிகிச்சை அவசியம். இது 1 நாள் 2 நாள் கிடையாது, 3 மாதங்களிலிருந்து அவருடைய தீவிரத்தன்மையை பொறுத்து 3 ஆண்டுகள் வரை தேவைப்படும். இந்த ஃபீலும் இல்லை, மனசளவில் நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல அதுவும் இல்லை. அதே மாதிரி எப்படி சொல்றது, இந்த இதுன்னு சொல்லுவாங்கல்ல சார், மூடா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஆமாம், அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். அதை என்ன செய்யணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொண்டு வர முடியும். மனசு வந்து ஆல்வேஸ் ரன்னிங். இந்த மனசு ரன்னிங் பண்ணுறதை வந்து சரி பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நிறுத்தணும். இந்த ஃப்ரீக்குவன்சி எத்தனை நேரத்தில் உனக்கு எப்படி வருங்கிறத நாங்கள் அப்சர்வ் பண்ணுவோம். அப்போ என்னன்னா இதனுடைய ஃப்ரீக்குவன்சியை வந்து எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு நீ இப்போ வந்து வேலைக்கு போக முடியல, உழைக்க முடியலைங்கிறத வேண்டாம், அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். ஏதாவது ஒரு விஷயத்திலேயே இருக்கிறது. இதுக்கு பேர் இன்டென்சிவ் கன்சல்டன்சின்னு சொல்லுவோம். இந்த பேட்டர்ன் பேர் இன்டென்சிவ் கன்சல்டன்சி யூனிட். உனக்கு எதெல்லாம் அனுபவிக்கிறது தடையா இருக்குது, உனக்கு எப்படிலாம் உனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து மனசுல உருவாகுது, இந்த வயிற்று வலி வந்து எவ்வளவு மணி நேரம் கேப்ல வருது, கண்டினியூவா இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் நான் அந்த டைமிங் போட சொல்றோம். ஆமா சார், கண்டினியூவா தான் இருக்கு. ஸோ இந்த தொடர்ந்து வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து உணர்ச்சி சார்ந்த பிரச்சனைகள் வந்து உடனடியாக நீக்க முடியாது. உணர்ச்சி இழப்பு, உணர்ச்சி தவிர்ப்பு, உணர்ச்சி பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய உளவியல் சார்ந்த பாதிப்பு. இதற்கு தொடர்ந்து ஐசியூ இன்டென்சிவ் கன்சல்டன்சி யூனிட் அப்படிங்கிற முறையில் தான் இதை குணப்படுத்த முடியும். இது வந்து ஏதோ உடம்புக்கு ஒரு பொருளை வெட்டி எறிகிற மாதிரி எடுக்கவே முடியாது. அதனால் இந்த உணர்ச்சி பற்றாக்குறை, உணர்ச்சி திருப்திங்கிறது ஒரு மிகப்பெரிய உளவியல் வியாதிங்கிறத விழிப்புணர்வாக உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் வந்து நேரடியாக தான் எங்களோட தொடர்பு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு படம் பார்த்தா அதுல இருக்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு அந்த ஃபீலிங்ஸ்லாம் இல்லையே அப்படி சொல்லிட்டு போனிட்டே இருக்கு. மனசு விட்டு அழணும் போல இருக்கு, ஏதாவது ஒண்ணு பண்ணணும், மனசு விட்டு ஏதாவது பண்ணணும் போல இருக்கு. அது உலகத்தை வந்து எப்படி நம்ம புதுசா பாக்குறோம், அந்த உலகத்துல பாக்குற விஷயத்த வச்சுட்டு எனக்கு ஏன் வரலன்னு கம்பேர் பண்ணையில தான் நம்ம வந்து பாதிச்சிடறோம். அதாவது நம்மளுடைய ஒரு உணர்வு வந்து எப்ப கஷ்டப்படுத்தோ அந்த உணர்வுல வாழக்கூடாது. ஹாப்பினஸை தடுக்கிறது அந்த ஒரு ஃபீல் இல்லாம. அன்ஹிடோனியா அப்படிங்கிற ஒரு உளவியல் பாதிப்பு வந்துச்சுன்னா மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது, உணர்ச்சிகளை உணர முடியாது. எமோஷனல் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்ச்சி சார்ந்த ஒரு மந்தத்தன்மை ஏற்படும்.
பட் இது வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்கிறோமே தவிர ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வேறு. பல்வேறு கோணங்களில் ஆய்வு செஞ்சு தான் அந்த உணர்ச்சியின்மைக்கு சரியான உளவியல் சிகிச்சை கொடுக்க முடியும். அதாவது நம்மளுடைய ஒரு உணர்வு வந்து எப்போ கஷ்டப்படுத்தோ அந்த உணர்வுல வாழக்கூடாது. இந்த மனப்புண்ணு வந்துருச்சுன்னா அடிக்கடி நம்ம அந்த விஷயத்துக்குள்ள போக முதல்ல ஃபர்ஸ்ட் வெளியில வரணும். எல்லாருமே பார்த்து சிரிக்கிறாங்க. இது எத்தனை வருஷமா இருக்குது? இப்போதான் 1 வருஷம். 1 வருஷமா இருக்கு. உங்களுக்கு ஏஜ் என்ன ஆச்சு சார்? 26. அது எத்தனை வருஷம் நாங்கள் டயக்னோசிஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு கோர்ஸ் எடுக்க வேண்டியது மாதிரி வரும். அப்போ முதல்ல வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து அது விஷயம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். 2005 இருக்குங்க இல்ல 6 இருக்குங்க. சரி, இப்போ உங்களை பத்தியான தவறான அபிப்பிராயம் இருந்தாலும் அதை நம்ம கிளியர் பண்ணி விட்டுறலாம். அது வந்து லேடிஸ் டு லேடிஸ் அவங்க தான் பேசுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரிங்க. क्वेश्चन வந்து இப்போ இந்த மென்டல் வெல்னஸ் பத்தி தான் சார். அத நீங்க எது வேணாலும் கேட்கலாமா. ஏன்னா நாங்க 25 வருஷம் இந்த ஃபீல்டு இருக்கோம். 3 லட்சம் பேரை நாங்க பாத்துருக்கோம். நீங்க வந்து எந்த கேள்வி உங்களுக்கு சமூகத்துக்கு தேவைப்படுதோ அதை கேளுங்க. சரி, மனசு கொஞ்ச நாளாவே இருந்துகிட்டு இருக்கு. ஒரு எதுலையுமே ஒரு நம்பிக்கை இல்லாம தடம் இல்லாம ஒரு பயந்து போகாம சமயத்துல திடீர்னு இன்னத்தோட அப்படி போகாம இருந்தது. ஒரு மாதமான ஒரு மாதிரியா இருக்கும், டல்லா ஒரு நன்றி எதுலையுமே ஒரு ஸ்டாண்டர்டு ஒரு முடிவு எடுக்க முடியல. சரி, இது எத்தனை வருஷமா அந்த பிரச்சனை இருக்கு? சும்மா அது ஒரு 7-8 வருஷம். சின்ன பிள்ளைகளுமே ஒரு மாதிரி தான் இருக்கும். இருந்தாலுமே ஒரு 2-3 வருஷமா அந்த மாதிரி ரொம்ப இதாக இருந்துருக்கு. ஒரு சரியா எதுவுமே ஒரு முடிவு எடுக்க முடியல. அதுல இருந்து நிலைச்சி ஒரு சரியான இதா இல்ல. இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா அப்படின்னு ஒரு ஆசிரியர் பெரும்பாலும் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து 30 வயதுக்கு மேலே தான் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது 30 வயதுக்கு மேலே தான் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது தெரியும். பெண்களாக இருந்தால் 30 வயது, ஆண்களாக இருந்தால் 35 வயது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 10 ஆண்டுகள் கழித்து வாழ்க்கையில் வந்து தரமும் நிலைகளும் மாறும் பொழுது இன்னும் பல பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ 30 வயதுக்கு மேல் வந்து இந்த அழுத்த பிரச்சனைகள், வாழ்க்கை பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், நட்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும் பொழுது அதற்கு உளவியல் ரீதியான வழிகாட்டல் சிகிச்சை எடுத்துக்கொண்டால் அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும். பல பேர் வந்து பின்னாடி சரியாக போயிடும், இது வந்து கிரக பலன் அப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி தள்ளி போட்டு வருகிறது. அந்த நோயுடைய தீவிரத்தன்மை, அழுத்த பிரச்சனைகளுடைய தீவிரத்தன்மை அதிகமாகிட்டு தான் இருக்கும். அதனால் ஒரு 8 வருஷம் 9 வருஷம் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி பார்க்கலாம் வந்து முதல்ல 5 வருஷம், இப்போ ஒரு 8 வருஷம் 13 வருஷம் பிரச்சனை இருக்கிறது. இந்த 13 வருஷமாக உங்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் இங்கே சந்திச்சிங்க, எதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னு கண்டறிந்து தான் மேற்கொண்டு உங்களுடைய மனம் எவ்வாறு இயங்குகிறது, மனதினுடைய அறிவு பாதை என்னன்னு கண்டறிந்து தான் அடுத்த விஷயத்தை உங்களுக்கு வந்து வழிகாட்ட முடியும். அல்லது சில பிரச்சனைகள் வந்து உங்களுடைய மனதில் தொடர அழுத்தத்தை ஏற்படுத்தியிருந்தால் அந்த அழுத்தத்திலிருந்து வெளிவருவதற்கான உளவியல் சிகிச்சை கொடுக்க முடியும். அதனால் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நேரடியான உளவியல் ஆலோசனைக்கு நீங்கள் வர்றது தான் சரியான ஒரு தீர்வை உங்களுக்கு கொடுக்கும். தீர்வு அப்படின்னா ஒரு மார்க்கு கேள்விக்கு ஒரு வார்த்தை பதில் மாதிரி கிடையாது. அது ஒரு செயல் தன்மை, செயல்முறை. குறைந்தபட்சம் வந்து 3 மாதங்களிலிருந்து உங்களுடைய தீவிரத்தன்மை, ஒத்துழைக்கும் தன்மை பொறுத்து அதனுடைய கால அளவு மாறும். இப்ப அங்கங்க டெப்ஸ் கடன் நிறைய. சோ நான் வேலைக்கு போறேன், எல்லாரும் நல்லா பேசுறாங்க, அதெல்லாம் என்னையே காம்படிட்டரா நினைக்கிறாரு. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டிசார்டர் இப்ப நிறைய ஜென்ஸ்க்கு வந்திருக்குதுமா. வெர்பல் அபியூஸ், பிசிக்கல் அபியூஸ் எல்லாமே இப்ப நிறைய இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதாவது வந்து அந்த ஒய்ஃப் மேல சந்தேகப்படுறது, டார்ச்சர் பண்றது, இது வந்து இது பேரனோயான்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து என்னன்னா இப்ப இவங்க வந்து நேரடியா ட்ரீட்மெண்ட்டுக்கு நெவர் அக்செப்ட். வந்து மனம் பாதிக்கப்பட்டவர்கள் யாருமே தன்னை வந்து மாத்திக்க விரும்ப மாட்டாங்க. அதுதான் மனநோயாளி. உமன் வெல்னஸ் ஃபார்ம்னே வச்சிருக்கோம். பாருங்க, நீங்க கேட்குற கேள்வி ஒரு நல்ல கேள்வி. இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து பல விதங்களில் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் நாங்கள் உமன் வெல்னஸ் ஃபார்ம்னே வச்சுருக்கோம். ஒரு சில ஆண்களுக்கு வந்து பெண்கள் மேலே வந்து ஒரு சந்தேக குணம் எப்பவுமே இருக்கும். அவங்களுடைய நடத்தைகளை வந்து இவங்க தவறாக கற்பனை பண்ணிக்குவாங்க. சில பெண்களுக்கு அதீத திறமை இருக்கும். அந்த திறமைகளை வந்து ஹஸ்பண்ட்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அந்த பெண்ணை வந்து வார்த்தைகளால் வன்மப்படுத்துவாங்க, உடலால் வேதனைப்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து இதை யார்கிட்ட போய் சொல்ல முடியாது.
ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை வந்து எவ்வாறு நடத்தணும், என்ன மாதிரிலாம் அவங்களுடைய நடத்தைகள் இருக்குங்கிறத ஒரு முழு ஆய்வுக்கு பின் தான் அந்த பெண்களுக்கு வந்து எங்களுடைய உமன் வெல்னஸ் ஒர்க்கில் வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து கவுன்சிலிங் கிடையாது. அந்த சூழல் எவ்வாறு இவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுங்கிறத கண்டறிந்து அந்த சூழலை கையாளும் முறைகளை வந்து அவ்வப்போது உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுடைய இந்த நீண்ட கால பிரச்சனைக்கு வந்து ஒரு வினாடி பதில் போதுமானது அல்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணவர் ஒரு பெண்ணை வேதனைப்படுத்துகிறாருன்னா அந்த அவருக்கு வந்து எத்தனை ஆண்டு காலமாக மனைவியை பற்றிய ஒரு தவறான அபிப்பிராயத்தை மக்கள் புரிய வச்சுருக்காங்க, அல்லது குடும்பத்தார்கள் வந்து மனைவியை பற்றி எப்படி ஒரு தவறான கருத்தை புரிய வச்சுருக்காங்க, பெண்களை பற்றி எப்படியெல்லாம் ஒரு தவறாக இவருடைய மனசில் கற்பனை வச்சுருக்காருங்கிறத பொறுத்து தான் அந்த செயல் இருக்கும். அதனால் இதை மாற்றுவதற்கு உளவியல் ஆலோசனைக்கு நீங்கள் வரணும். அது ஒரு வேளை வந்து கணவன் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. பொதுவாக மனம் பாதிக்கப்பட்டவர்கள் எப்போவுமே வந்து தன்னை மாற்றிக்கொள்ளணும், தன்னுடைய குடும்பத்தை சிறப்பாக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. உலகமே அவர்களுக்கு தவறாக எதிராக நடக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து யார் அந்த ஃபேமிலியில் கேர் டேக்கர் உதாரணத்துக்கு நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு கன்சல்டன்சி எடுத்துகிட்டு அவங்கள எப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுங்கிறத வந்து எங்களுடைய டீமில் உள்ள விமன் வெல்னஸ் ஒர்க்கில் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ இது குறைந்த அளவு 3 மாதங்கள்லேருந்து அவருடைய தீவிரத்தன்மை பொறுத்து நீங்கள் அதிக நாள் எடுக்க வேண்டியது வரும். அதனால் நேரடியாக தொடர்பு கொள்ளவும். ஸோ இந்த மாதிரி எங்களுடைய ஆன்லைன் கான்ஃபரன்ஸில் வந்து நீங்களாக கலந்துக்கிட்டு இந்த மாதிரி கேள்விகளை கேட்டதுக்கு உண்மையிலேயே உங்களுடைய தைரியத்தை பாராட்டுறோம். இந்த மாதிரி பல பெண்கள் பயன்பெற வேண்டுங்கிறத இந்த உளவியல் ரீதியான ஆன்லைன் கான்ஃபரன்ஸை நாங்கள் நடத்திட்டு வரோம். நன்றி. செல்லு தான் பெரிய பிரச்சனை. செல்ஃபோன் அடிக்ஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பரவலான சமூக உளவியல் சார்ந்த பாதிப்பாயிருச்சு. இது குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வாங்கி இருக்குது. இது வந்து செல்ஃபோன் நீங்கள் வாங்கி கொடுத்ததுலேருந்து அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, இந்த பாதிப்பை நீக்கிறதுக்கும் சரியான உளவியல் ரீதியான வழிகாட்டல் தேவை. அதனால் இது நேரடியாக நீங்கள் அந்த குழந்தையை வந்து ஆய்வு செய்தால் தான் நம்ம அடுத்த முடிவுக்கு நம்ம கொண்டு போக முடியும். உங்களுடைய தொடர்புக்கு நன்றி. நம்ம பொண்ணு கொஞ்சம் இதை நல்லா ஒரு டைப்பாக பேசுது. அது இந்த வாழ்க்கை அழுத்த சூழலில் வந்து அது கல்லூரி வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது பள்ளி வாழ்க்கையாக இருக்கலாம், ஏதாவது சில சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடிய முரண்பாடுகள், குடும்ப முரண்பாடுகள் வந்து ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தையும் செயல் ரீதியில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஸோ அதனால் வந்து இவ்வளோ பிரச்சனைகளை வந்து எப்படியெல்லாம் இந்த சமூகம் கஷ்டப்படுங்கிறத இந்த ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் மூலமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக்குவதற்கு உளவியல் வழிகாட்டல் அவசியம் அப்படிங்கிறத இந்த கான்ஃபரன்ஸில் வந்து தெரியுது. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பெண்கள்னு சொல்ல வேண்டியது ஆண்களுக்கும் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுது. திடீர்னு ஒரு மாதிரியாக பேசுறது, விரக்தி மனப்பான்மை, வீட்டுக்கு விட்டு ஓடி போகிறது, அது பொருள்களை எடுத்து வைத்துக் கொள்ளுதல். ஸோ இதற்கு வந்து நேரடி உளவியல் ஆலோசனை வேணுங்கிறது தான் நாங்கள் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம். 19 என்ன பண்ணிட்டு இருக்காங்க சார்? சும்மா இருக்கு, அந்த ரிசல்ட்டுக்காக காத்துருக்கு. சரி சார், அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? அது வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிச்சு. சரி. அப்புறம் அந்த பையனை கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க அப்படிங்க. சரி 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 சரி. இது கடையில் உண்மையை சொல்ல மாட்டேங்குது. சரி. அப்புறம் பணம் வந்து அந்த பையன் பணம் கேட்டான்னு சொல்லி. இந்த காதல் பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு பெரும்பான்மையான ஒரு ஒரு தவறான ஒரு அணுகுமுறையாக கூட போயிடுச்சுன்னு சொல்லலாம். காதல் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்றைக்கி குழந்தை முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இதை வந்து என்னென்னா, ஒரு பெண் வந்து ஒரு ஒரு பையனை விரும்புகிறாங்க, அல்லது ஒரு பையன் வந்து ஒரு பெண்ணை விரும்புகிறாங்கிறது வந்து உங்களுக்கு என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு தான் அது நடந்ததுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த நிகழ்வுகள் அல்லது அதை பற்றிய சிந்தனைகள் அந்த மாதிரியான தொடர்புகள் உருவாக்கிக்கலாம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா, இந்த லவ் அடிக்ஷன் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு தெரப்பியை வச்சுருக்கோம். அந்த பெண் வந்து எதனால் அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டால், அல்லது அந்த ஆண் வந்து எதனால் அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம ப்ராப்பராக கண்டறிந்து தான் மாற்ற முடியும். இப்போ இதில் வந்து இந்த ஆன்லைன் கான்ஃபரன்ஸில் நாங்கள் உங்களுக்கு எதை விஷயத்தை சொல்கிறோம்னா, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்கும், இதற்கெல்லாம் தீர்வு இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்காத ஒரு விழிப்புணர்வு தான் இது. ஒரு தனி மனிதனுடைய அந்த நடத்தை கூறுகள், நடத்தை அறிகுறிகள் இவங்க வந்து முழுமையாக நாங்கள் கண்டறிந்து தான் அதை மாற்ற முடியும். ஸோ உங்களுடைய தொடர்புக்கு நன்றி. எமோஷனல் ஃப்ளக்சுவேஷன் நிறைய இருக்கும்.
அதுக்கடுத்து நிறைய இடங்கள்ல வந்து நீங்க நல்ல பாசிட்டிவா போயிருப்பீங்க, அங்க நெகட்டிவா உங்களுக்கு ஒரு அட்டாக் நடந்திருக்கும். 100%. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து நீங்க சொல்லக்கூடியதை வந்து யாரும் ரெகனைஸ் பண்ணாம அத பெருசா எடுத்துக்காம உங்க மேல சிம்பதி எம்பதியை காமிக்காம இருந்திருப்பாங்க. 100% ட்ரூ. இது இருந்ததுன்னா போனுடைய கேப்ல வந்து அது எமோஷனலா வரக்கூடிய அந்த லிக்விட் வந்து டெபாசிட் ஆகும். அதுதான் அர்த்தரைட்டிஸ்ங்கிறது. ஓகே ஓகே. இதுக்கு நீங்க சாக வரைக்கும் மெடிசின் எடுத்தாலும் கியூர் பண்ணவே முடியாது. சரி, இப்ப நாங்க என்ன செய்யணும்னா உங்களுடைய எமோஷனல் கிளவுட்ஸ வந்து நாங்க அத வந்து ப்ரீடிபோசிஷனா மாத்தணும். ஓகே ஓகே சார். அது வந்து உங்களை அறியாம நிறைய இடங்கள்ல வந்து டெபாசிட் ஆயிருக்கும். அதாவது உங்களுக்கு சரியான உடி வந்து உங்களுடைய லைஃபோட ஜேர்னி பண்ண முடியாத நிறைய சூழ்நிலையில் நீங்க மாட்டிருப்பீங்க. கரெக்ட் கரெக்ட். அப்ப என்னன்னா யுவர் லைஃப் பிகம் எ டீரைல்டு. ஓகே ஓகே ஓகே. அந்த சமயத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் நீ எதுக்கு வாழ்ந்தாகணும், ஏன் வாழணும் இப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்க மனசுல எமர்ஜ் ஆயிட்டே இருக்கும். தாட்ஸ் திங்கிங் பேட்டர்ன் எல்லாமே என்னன்னா ஒரு எண்ட் ஆஃப் த ரோடுக்கு வந்த மாதிரி, இனி நமக்கு அவ்வளவுதான், என் மூமெண்ட்ஸ் எல்லாம் அரெஸ்ட் ஆயிரும், இனி நம்மளோட இது முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம இந்த நீங்க வெளிநாட்டிலிருந்து கால் பண்ணதுக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. பொதுவாக வந்து எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு காரணமே வந்து உடல் சார்ந்த நோய்களை விட, உடல் சார்ந்த பாதிப்புகளை விட வாழ்வியல் சார்ந்த பாதிப்புகள் தான் இன்னைக்கு வந்து எலும்பு பிரச்சனைகளை உருவாக்குது. அந்த காலத்தில் வந்து எலும்பு உருக்கி நோயின்னே சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த எலும்பு பகுதிகளில் வந்து நிறையா டெபாசிட் ஆகிருக்கு. ஸோ இந்த டெபாசிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடலில் ஏற்படக்கூடிய கெமிக்கல் சேஞ்சஸ். அப்போ நார்மலாக இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி கெமிக்கல் சேஞ்சஸ் ஏற்படும்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வந்து உங்களால் வந்து எதிர்கொள்ளும் பொழுது அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை நம்ம சரியாக செய்ய முடியாது இருக்கிறப்போ, அல்லது அந்த பிரச்சனைகள் வந்து வன்மையாக பாதிக்கிறப்போ தான் உடலில் கெமிக்கல் சேஞ்சஸ் ஏற்படும். அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து உருவாயிடுச்சுன்னா அது நார்மலைஸ் ஆகாது. அப்போ தொடர்ந்து பல வாழ்க்கை சார்ந்த பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அப்புறம் உறவு சார்ந்த பிரச்சனை, பணி சார்ந்த அழுத்தம், இதெல்லாம் ஏற்படல. அது உடலில் ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் உருவாக்கி மறுபடியும் அந்த கெமிக்கலை வந்து இம்பேலன்ஸ் பண்ணி விட்டுரும். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, மறுபடியும் கெமிக்கல்ஸ் சேர்த்துனா அது டைலூட் ஆகவே ஆகாது. ஏன்னா எங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணா தான் அந்த பிரச்சனையோட அழுத்தத்தை குறைக்க முடியும். அதனால் வந்து நீங்கள் ஃபாரின்லேருந்து கான்டாக்ட் பண்ணது ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வந்து நிறைய எலும்பு சார்ந்த பிரச்சனைகளும் உளவியல் சார்ந்த பிரச்சனைகளும் இன்னைக்கு அதிகமாகிட்டு இருக்குது. அதனால் உங்களுடைய வாழ்வியல் சார்ந்த ஆய்வுக்கு பின் தான் அடுத்த கட்டத்தை என்ன செய்யணும்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ உங்களுடைய தொடர்புக்கு நன்றி. வீட்டுக்குள்ளேயே யாராவது இப்போ அப்பாவும் பையனுமே பேசுறாங்கன்னா எனக்கு உடனே ஒரு பயம். அப்பா வேலை சொன்னா தம்பி செய்ய மாட்டான் எனக்கு அப்படின்னு ஏதோ ஒரு நாள் இன்சிடென்ட்ல எப்படியும் ஆனதுங்க சார். அது மனசுக்குள்ள போய் பூந்துட்டு அப்பா கோவிச்சுக்குவாரு அப்படிங்கிற மனசுக்குள்ள அந்த மாதிரி ஒரு போய் ஒரு தாக்கு அப்படியே அது வந்துட்டு இருக்குங்க சார் திருப்பி. அதாவது சரிங்க சார். எண்ணங்களால் வரக்கூடிய பயங்கள் வந்து சரிங்க ஒண்ணு, யாராவது நம்மளை தப்பா நினைச்சுக்குவாங்களோ அப்படிங்கிறது ஒண்ணு. சரிங்க. ரெண்டாவது, அவங்க வந்து என்னை விட்டுட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிறது ரெண்டாவது. சரிங்க சார். மூணாவது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுங்கிறது. சரிங்க சார். இந்த 3 விஷயங்கள் வந்து தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வந்துகிட்டே இருக்கும். சரிங்க சார். அப்ப இந்த எண்ணங்களை எப்படி மாத்துறது அப்படின்னா, சரிங்க சார், இந்த எண்ணங்கள்ல வந்து உண்மை இருக்குதா இல்லையாங்கிறத பார்க்கணும். சரிங்க சார். உண்மை இல்லாத எண்ணங்களா இருந்துச்சுன்னா, சரிங்க சார், அந்த எண்ணம் வந்து நம்ம பயப்படுத்தின அல்லது பயப்படுத்திய எண்ணங்கள்னு புரிஞ்சுக்கணும். சரிங்க சார். அது உண்மையான எண்ணமா இருந்தா, சரிங்க சார், நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கான அந்த எண்ணங்கள் வந்து சரிங்க நமக்கு முன்னெச்சரிக்கைன்னு எடுத்துக்கணும். சரிங்க சார். அப்ப இந்த எண்ணங்கள் வந்து நமக்கு பாதிப்பை கொடுக்குது. சரிங்க சார். அதுல உண்மை இல்லை. சரிங்க. உண்மையில்லாத எண்ணங்களை நம்ம வந்து மனசுல வச்சுட்டு சரிங்க சார், அந்த உண்மைன்னு நம்புறதான் நமக்கு வேதனை. ஆமாங்க சார். அப்ப இதை தவிர்க்க முடியுமா அல்லது விட்டுற முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கறத விட, சரிங்க சார், நமக்கு இது உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு அப்ப அதை செய்யலாம். சரிங்க சார். இது பொய்ன்னு சரி. தெரிஞ்சிருச்சு அப்ப அதை செய்ய வேண்டாம்.
சரிங்க சார். அப்படின்னு முடிவுக்கு வரணும். சரிங்க சார். அது நமக்கு பயப்படுத்துறது உருவங்கள் மட்டுமல்ல, சரிங்க சார். நமக்கு பயத்தை கொடுக்கறது செய்திகள் மட்டுமல்ல, சரிங்க சார். நமக்கு பயப்படுத்துறது கற்பனைகள் கூட நமக்கு பயப்படுத்தும். ஆமாங்க சார். நம்ம நடந்த விஷயத்த மறுபடியும் இதே மாதிரி நடக்கும் நினைக்கிறப்ப தான் பயம் வரும். ஆமாங்க சார். பொதுவாக வந்து வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அந்த நிகழ்ச்சி வந்து மறந்துடும் அப்படிங்கிறது தவறு. எந்த நினைவுகளுமே வந்து அது மறக்கப்படாது. அது மனதில் வந்து வேறொரு கற்பனையா, பயமா, பீதியா, அச்சமா, வேதனையா, பாதிப்பா அப்படி டெபாசிட் ஆகிருக்கும். அந்த நிகழ்வு, அந்த நிகழ்ச்சி மறந்துடும். நிகழ்ச்சியுடைய அந்த அழுத்தம் வந்து எப்பவுமே நீங்காமல் வேறொரு உருமாற்றப்பட்டு இருக்கும். இப்போ கீழே விழுந்துட்டோம், காயமாயிடுச்சுன்னா அந்த காயம் வந்து ஒரு எப்படி ஒரு தழும்பா, ஒரு வடுவா, ஒரு ஸ்கேராக ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் எங்கே விழுந்தீங்கிறது கூட மறந்துடும். அது மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எதிர்பாராத அல்லது எதிர்பார்த்த நிகழ்வுகள் வந்து மிகப்பெரிய அழுத்தத்தை உருவாக்கிடும். அந்த அழுத்தங்கள் வந்து நோயை உருவாக்கிடும். அந்த நோய் வந்து பீதியை உருவாக்கணும். பீதி வந்து தொடர்ந்து இருக்கிறப்போ வந்து உடல் உறுப்புகள் கெட்டு போகும். அதனால் எண்ணத்தினால் வரக்கூடிய நோய்களை நீங்கள் வந்து எப்போ தெரிஞ்சுக்க முடியும்னா அது வந்து நோயாக மாறின முன்னாடி தான் தெரிய முடியும். அப்போ நீங்கள் நோய்க்கு தான் ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்களே தவிர எண்ணத்தை மாற்றுறதுக்கு நான் எந்த சிகிச்சை எடுக்க மாட்டேங்க. அதனால தான் எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வந்து எண்ண மாற்று சிகிச்சை, அதாவது தாட் ரெமடியல் தெரப்பி, தாட் மாடிஃபிகேஷன் தெரப்பி, திங்கிங் மாடிஃபிகேஷன் தெரப்பி, இப்படி பல உளவியல் சிகிச்சை வச்சுருக்குது. நீங்கள் எங்களுடைய ஆன்லைன் கான்ஃபரன்ஸில் தொடர்பு கொண்டு உங்களுடைய விளக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். நாங்கள் கொடுக்குறது உங்களுக்கு வந்து பதில் தானே தவிர ட்ரீட்மெண்ட் அல்ல. ஸோ நேரடியாக எங்களுடைய நிறுவனத்தை தொடர்பு கொண்டு உங்களுக்கு உண்டான சரியான உளவியல் சிகிச்சை எடுத்துக்கொள்ள நாங்கள் உங்களுக்கு அறிவுறுத்துகிறோம். நீங்க மனசுக்குள்ள எதையும் போட்டு என்னமோ இருக்குமோ நல்லா குழப்பிக்க வேண்டாம். ஒவ்வொரு மனிதனுக்குமே இப்படி அடக்கப்பட்ட பிரச்சனைகள் தான் ஒரு நாளைக்கு பிரச்சனையா வெளிப்படும். நிறைய பரிகாரம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தெரபியூட்டிக் அப்ரோச்ல தான் இதை சரி பண்ற மேடம். கவுன்சிலிங்கோ, அட்வைஸோ, பரிகாரமோ இதுக்கு செயல்படாது. இவங்க மனசுல ஏற்பட்ட அந்த மூல காரணத்தை கண்டுபிடிச்சு மாற்றி அமைக்கிறது தான் இந்த சைக்கலாஜிக்கல் தெரப்பி. இப்ப இவங்களுக்கு வந்து ஒண்ணுக்குள்ள போய் சிக்கிட்டு அவங்க ஒன்லயே யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க எது சொன்னாலும் திரும்ப திரும்ப அதுக்குள்ளதான் இருப்பாங்க. இதுக்கான ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறது எங்களோட தெரப்பி. எங்களுக்கு MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் மோர் தென் 25 இயர்ஸா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். என்ன மாதிரி ப்ராப்ளம் எவ்வளவு டெப்தா இருக்குதுன்னு பார்த்துட்டு பேசிக் ஒரு 3 மந்த் கோர்ஸ் கொடுத்து இவங்களை மைல்டா கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணணும். இவங்களுக்கு வந்து நம்ம பேசுறது மட்டும் கிடையாது மேடம். இப்ப இவங்க வந்து ஒரு சிச்சுவேஷன்ல பேசவே மாட்டாங்க, இல்லைன்னா அதிகமா பேசுவாங்க. இவங்க ப்ராப்ளம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னு நாங்க கண்டுபிடிச்சு நாங்க மாத்தி அமைக்கிறது எங்க MSK தெரப்பி. MSKங்கிறது மனப்பதிவுசார் அறிவு. அவங்க மனசுல எந்த அளவுக்கு அந்த பதிவு இருக்குன்னு தெரியாது. இப்போ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு எப்ப தெரிஞ்சிருக்கும் என்ன, இதெல்லாம் நாங்க ஸ்டடி பண்ணி இதை நாங்க 1 by 1 ரெடியூஸ் பண்ணிட்டு வருமா ப்ராப்ளத்தை. நாங்க நிறைய இந்த மாதிரி பார்த்துருக்கோம், நிறைய இது பண்ணிருக்கிறோம். மேடம் சொன்ன ஒரு நல்ல விஷயம், அதாவது வந்து ஒருத்தர் வந்து பேசாம இருக்காங்க, அல்ல அதிகமா பேசுறாங்க, ரொம்ப கவலைப்படுறாங்க, அல்லது வந்து வெளி உலகத்துல வந்து தன்னை காமிக்கிறதுக்கு பல்வேறு தவறான வழிகளில் முயற்சி பண்றாங்க அப்படின்னா அவர்களுடைய ஏதோ ஒரு பிரச்சனையை அழுத்திக்கிட்டு தான் இருக்குன்னு அர்த்தம். பொதுவாக வந்து இந்த பரிகாரம் அப்படிங்கிறது எந்த சமயத்தில் கரெக்ட் அப்படின்னு சொன்னால் நம்முடைய மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் வந்து பரிகாரம் சரி. இப்போ நீங்கள் கடன் கொடுக்கணும் அல்லது கடன் வாங்கணும், இதுகளுக்கு வந்து இந்த பரிகாரம் வந்து வேலை செய்யுமா அப்படிங்கிற விஷயத்த வந்து இன்றைக்கி நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் வந்து ஒரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய இடைவினை, ஒரு மனிதனுக்கும் தொழிலுக்கும் உள்ள இடைவினை, ஒரு மனிதனுக்கும் அவனுடைய வேலைக்கும் உள்ள இடைவினை, இந்த இடைவினைகளை வந்து சரிப்படுத்துறதுக்கு வந்து உளவியல் சார்ந்த பரிமாற்ற நிகழ்வு தான் தேவை. ஆகவே பல பேர் வந்து இந்த மாதிரி முரண்பாடான செயல்களில் வந்து பல ஆண்டுகள் ஈடுபட்டுட்டு அதுக்கு தீர்வு கிடைக்கலைங்கிறாங்க. சரியான செயல்களில் ஈடுபட்டால் தான் அது முடியும். அதனால் வந்து நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. இதுக்காகவே நாங்கள் வந்து ஜீரியாட்ரிக் கேர்னு வச்சுருக்கோம், முதியோர் உளவியல் சொல்லியிருக்கிறோம். இந்த முதியோர்கள் இருக்கக்கூடிய உளவியல் சார்ந்த பிரச்சனைகள், வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகள், அவர்கள் சாதிக்க முடியாத பிரச்சனைகள், அப்புறம் இதெல்லாமே வந்து சரிப்படுத்தினாலும் நிச்சயமாக அவங்களும் பெரிய ஆளாக மாற முடியும்.
ஒரு சிலருக்கு வந்து இரவு நேரம், அதாவது 2 மணிக்கு மேல அந்த ஆங்ஸைட்டி ஃபார்ம் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து நைட் டயத்துல வந்து இப்போ 7 மணிக்கு மேல ஆகும். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா காலையில எந்திரிக்காங்க பாருங்க, குபு குபு குபுன்னு கொட்டும். காலை நேரத்தில் வரக்கூடிய ஆங்ஸைட்டி, காலை நேரத்தில் வரக்கூடிய அழுகை, சிலருக்கு வந்து ஒரு படபடப்பு, பலருக்கு வந்து மிகப்பெரிய சிரமத்தை உண்டாக்கிக்கிறோம். அது திடீர்னு இரவு நேரங்களில் வந்து தூக்க விழிப்பப்போ நிறைய பிரச்சனைகள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா சிந்தனை சார்ந்த ஒரு உளவியல் பாதிப்பு. இதை மாற்றுவதற்கு சரியான விதத்தில் வந்து உளவியல் ஆலோசனை எடுத்துக்கிட்டே இருக்கணும். இது ஒரு தொடர் முயற்சியாக இருந்தால் மட்டும்தான் இந்த சிந்தனை நோயிலிருந்து விடுபட முடியும். அதனால் வந்து நேரடியான உளவியல் ஆலோசனை இதுக்கு மிக மிக அவசியம். இது 3 மாதங்களிலிருந்து அவங்களுடைய தீவிரத்தன்மையை பொறுத்து அது மாறுபடும். MSK சார் லைன்ல இருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணலாங்க. அது டிக்கெட் சரியா வந்து இது பண்ண முடியும் சார். ஆனால் கொஞ்சம் பேசும்போது ஆனால் பேசுவோம், ஆனால் கொஞ்சம் அங்கே போய் இன்னும் கொஞ்சம் பேசணும். உங்க ஏஜ் என்னாச்சுங்கன்னா? ஏஜ் 25. எத்தனை வருஷமா உங்களுக்கு இருக்கு? ஸ்டார்டிங்ல இருக்குதுங்க, ஸ்கூல்ல குழந்தையில இருக்குதுங்க அது. சரி, நான் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணிட்டு ஒரு 3 மந்த் கோர்ஸ், இதில் நிறைய லெவல்ஸ் இருக்கு. 3 மந்த் வந்து டெய்லி எங்களுடைய கன்சல்டேஷன் ஃபோன் லைன்ல ஆன்லைன்ல எடுத்துக்கணும். இது வந்து ஒரு லெவல்ங்கிறது 90 டேஸ். உங்களுடைய சிவியாரிட்டி இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்து அதனுடைய கால அளவு மாறும். இந்த மாதிரி திக்வாயை பத்தி ஒரு 32 ரிசர்ச் வீடியோ போட்டிருப்போம். இந்த பொண்ணுங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து இல்ல நான் வந்து முன்னாடியே ஒரு சைக்கலாஜிக்கலா எனக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுதுன்றது வந்து எத்தனை பெர்சன்டேஜ்ங்க சார்? எங்களுக்கு வந்து 25 வருஷமா இருக்கிறதுனால எங்ககிட்ட இந்த கார்பரேட் பீப்புள் இருக்காங்கல்லவா, மேல்மட்டங்கள், அவங்க நாங்க பண்ணக்கூடிய 230 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. 230 ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியும். அவங்களே வந்து சார்ட் நீங்க கன்சல்டிங் எடுத்துக்குன்னு சொல்லிடுவாங்க. நாங்க போய் அட்வர்டைஸ்மெண்ட், எங்களுக்கு வந்து கிளினிக்ல ஒரு போர்டும் கூட கிடையாது. 25 வருஷமா எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. இப்ப மற்ற பொருள் இருக்கு பாத்தீங்களா, ஒரு நகை இருக்கு பாருங்க, நகை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா 1000 பேர் வந்துருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா அறிவை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படி அறிவை நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுன்னு வச்சுங்களேன், திருமணத்துக்கு முன் வந்து வாழ்வியல் ஆலோசனை நீங்க போட்டுருங்க. உங்களுக்கு அதெல்லாம் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாங்க. வாழ்வியல் ஆலோசனை உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்க ஹெல்ப் பண்றோம். இப்ப எதுக்கு சாதாரண மக்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேல்மட்ட மக்களுக்கு தான் இந்த விஷயம் புரியுது. அப்ப நீங்க வந்து இவர்களுக்கு வந்து விழிப்புணர்வு செய்யறது அருமையான விஷயம். உண்மையிலேயே வந்து போன வாரத்தில் நடந்த விஷயம் என்னன்னா, அந்த பிள்ளைகளுடைய நிறைய அதுக்கெல்லாம் என்ன நினைக்குதுன்னா, நான் வந்து மாற மாட்டேன், ஹஸ்பண்ட் தான் மாறணுங்கிற எண்ணத்துல இருந்ததுங்க. கண்டிப்பா அது 2வது நாள் ஃபீட்பேக்ல அவங்க சொன்னாங்க சார். அந்த ஒரு பொண்ணு கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தா இல்லைங்களா, சொன்ன ஃபீட்பேக் எப்படின்னா, நான் சொல்றதுதான் சரி, நான் செய்யறதுதான் சரி அப்படி. இப்படியும் மத்தவங்களுக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்குது, நான் எப்படி எரிஞ்சு விழுவனோ அதே மாதிரிதான் அவங்களும் நினைப்பாங்கன்றது வந்து நான் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். இப்படி ஒவ்வொரு ப்ரோக்ராம்லயும் அந்த பெண்ணுக்குள்ள இருக்கிற கான்ஃபிளிக்ட தான் டெலீட் பண்றோம். முரண்பாடுகளை நாங்க அந்த 1 ஹவர்ல டெலீட் பண்றோம். அந்த முரண்பாடுகளை டெலீட் பண்றது தான் அவங்களுடைய லைஃபுக்கு பெரிய விஷயம். திருமணம்ங்கிறதுக்கு என்ன நடக்குது, அங்க திருமணத்துல என்ன நடக்குது, அந்த திருமணத்துல என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத நம்முடைய சப்ஜெக்ட். நீங்க வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து உடம்புல வந்து பிரஷர் அதிகமாயிருச்சுன்னா உடனே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. ஆமாங்க, சரியா? ஆனா மனசுல ஒரு மேரேஜ் பிரச்சனை ஆச்சுன்னா அது என்னன்னு தெரியும். இன்னைக்கு நாங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து மிகப்பெரிய கார்பரேட்ல வந்து 2.5 லட்சம் ரூபாய் சேலரி வாங்கின ஒரு லேடி, 2.5 lakhs சேலரி, ஹஸ்பண்ட் 2.5 lakhs சேலரி. வயசு வந்து இருக்கும்னா எப்படி வந்து 35 இருக்குமா, 40 இருக்குது, 40 வயசு. 40 வயசுல வந்து கல்யாணம். அந்த பையனுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாமா. சரிங்க சார். கிட்டத்தட்ட 8-9 வருஷமா வந்து அவங்களுக்குள்ள நிம்மதி இல்லாம 2 பேர் வாழ்ந்துருக்காங்க. சரிங்க சார். இப்ப எங்க கிட்ட வந்து ஒரு 3 மந்த்லாம் வந்து அப்பா அப்படிங்கிறாங்க. சரிங்க. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்திருப்பாங்க. அப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களை வந்து நாங்க பிரிநேட்டல் ப்ரோக்ராம்னே வச்சிருக்கோம். பிரிநேட்டல் ப்ரோக்ராம்னே வச்சிருக்கோம். அதாவது கர்ப்பகால பெண்களுக்கான உளவியல்னு தனியா வச்சிருக்கோம். அப்ப அந்த கர்ப்பகாலத்துல வந்து மேரேஜுக்கு பின்னாடி வந்து எல்லா பொண்ணுமே என்ன தெரியுமா நினைக்கிறான், என்ன வந்து அவன் வந்து ராணியாட்ட வச்சுக்கணும், நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நான் எனக்கு தேவைப்பட்டெல்லாம் வாங்கி கொடுக்கணும், நான் எங்க போனாலும் கூட்டிட்டு போச்சோன்னா கூட்டிட்டு போகணும். அப்புறம் உங்க அம்மா அப்பா கூட நிறைவேற்றக்கூடிய ஒரு இல்லம்மா, இந்த வார்த்தை யாருமே எடுத்துக்க போறான்.
எப்பவுமே வந்து எக்ஸாக்டா சொல்லணும். ஆசைகளை நிறைவேற்றினா ஒரு பெண்ணுக்கு வந்து எனக்கு ஆசை, இதை வந்து அந்த அம்மா கேட்குற மாதிரி இது எனக்கு ஆசை இல்லையாங்க. ஆசை வேற, யார் நிறைவேற்றினா அடுத்தவன் எப்படி நிறைவேற்றி கொடுப்பான்? ஏமா அப்ப என்னன்னா இதைத்தான் நம்ம அவேர்னஸ் பண்ணணும். ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லைஃப் பார்ட்னர். இந்த தலைவலிக்கான மெயின் காரணமே வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு சிந்தனைக்குள்ள உள்ள போய் அந்த சிந்தனையினுடைய முடிவை நோக்கி போயிட்டே இருப்போம். இன்னொரு சிந்தனை உள்ள வந்துடும். இப்ப 2க்கும் மேற்பட்ட சிந்தனைகள் அதிகமாக தான் அது தலையில வந்து ஒரு விதமான வேதனை ஏற்படுத்தும். சிந்தனை தடைகள், நம்ம சிந்திக்கிறது நடக்காம இருக்கனால ஏற்படக்கூடிய தடைகள், இதுதான் பிரச்சனைக்கு காரணம். விடை தெரியாத பதில்கள் இருக்கும், கேள்வி தெரியாது. அப்புறம் பதிலும் கேள்வியும் இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தையோ அது கவலையோ ஒரு பதட்டத்தையோ உருவாக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து தலைநோவுன்னு சொல்லக்கூடிய தலைவலியில் உருவாக்குற காரணம். முடியலங்கிறதான் நமக்கு பிரச்சனையை உண்டாக்கிடும். வேலை செய்வோம்ங்கிறதே இல்லைங்க சார். யார் பேசினாலுமே எனக்கு மண்டக்குள்ள போட்டு அப்படி ஒரு இதுங்க சார், உடம்பே எல்லாமே நடுங்கிற மாதிரி அந்த மாதிரி என்னை கஷ்டப்படுத்துதுங்க சார். அதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கணும். சரிங்க சார். அதாவது அவங்க நம்ம பேசிட்டு இருக்காங்க, சரிங்க சார். நம்ம அவங்க பேசினா சண்டை வரும்னு நினைக்கிறதோ, சரிங்க சார். அல்லது பேசினா ஒருத்தருக்கு பிடிக்காம பிரச்சனையாயிரும் நினைக்கிறதோ, சரிங்க சார். இது நம்ம நினைக்கிறதா, அங்க அப்படி இல்லைங்கிறத. நான் உண்மையில அங்க நடக்கல. இந்த எண்ணங்கள்ல வந்து ரொம்ப பாதிப்பு வருது அப்படின்னா ஒன்னும் கவலைப்பட வேண்டியதில்லை. உடனே மேடத்துக்கு கூப்பிட்டுருங்க. சிலர் வீட்டுல வந்து இப்ப வீதியில நாய் இருக்குதுன்னு வச்சுக்கல, இந்த நாய் வந்து தான் வாட்டில ரோட்ல போயிட்டு இருக்கோம். ஆனா ரோட்ல வரவெல்லாம் கடிச்சு போடுமா பயந்து ஓடிட்டு இருப்பான். இதே மாதிரிதான் இப்ப ஏற்பட்ட சூழ்நிலை. அப்ப அந்த எண்ணங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அது வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற வேலைன்னு மட்டும் நினைச்சுக்கணும். ரொம்ப கற்பனை பண்றது நம்ம பிரச்சனையா மாறிடுது. தவறுங்கிறது தெரியறது வேற, அந்த தவறு இருக்கக்கூடாதுன்னு செயல்படுத்துறது வேற. எல்லாத்துக்கும் குடிக்க கூடாதுன்னு தெரியுது, ஆனா குடிக்காம இருக்க முடியல இல்லையா? எல்லாத்துக்கும் மொபைல் பார்க்க கூடாதுன்னு தெரியுது, ஆனா நிறுத்த முடியல. அப்ப என்னன்னா இதை நிறுத்துறதுக்கு தான் ஒவ்வொரு நிமிஷத்துலயும் வந்து கன்சல்டிங் எடுத்துக்கணும்னு சொல்றோம். மனசு வந்து எப்பவுமே இந்த மாதிரி வந்து தாறுமாறான வழியில வேலை செய்யும். இதனுடைய விளைவு தான் குடும்பத்துல சண்டை வரும், நிறுவனத்துல சண்டை வரும், சமூகத்துல சண்டை வரும். அதனாலதான் சண்டையிடுறவங்க எல்லாமே வந்து அவங்க வந்து சண்டைக்காரர் கிடையாது. மனசுல உள்ள பிரச்சனைய வந்து சண்டைகள்ல வெளிப்படுத்துறாங்க. அந்த சண்டைக்கு காரணமே சமூக பிரச்சனை இல்ல, இவங்களுடைய மனப்பிரச்சனை தான். நமக்கு தாக்குதல இந்த பிரச்சனை வரும்போது, இந்த பிரச்சனை நம்மளை தாக்கும் பொழுது உடனே மேடத்தை டிஸ்கஸ் பண்ணுங்கிறத மட்டும் மனசுல நினைங்க. அது ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் எத்தனை நாளும் மாறல, இனி எப்ப மாறும் அப்படின்னு அதுக்கு போக வேண்டாம். எம்எஸ்கே சார் லைன்ல இருக்காங்க. மேல உள்ள தவறுதான புரிதல், அதெல்லாம் குடும்பத்துல உள்ள குழப்பம், அதெல்லாம் சேர்ந்து அவர் மேல வச்சு அவரையும் அடிச்சு ஒரு ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்ணிட்டேன். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கு 2 மாசம் என்னால எதுவும் செயல்பாடும் பண்ண முடியலைங்க. அந்த பழைய நினைவுகளே திரும்ப சறுக்கல்கள், மன அழுத்தம், பாதிப்புன்னு நிறைய பிரச்சனைங்க. பகல்ல ஒரு நிமிஷம் கூட எனக்கு கண்ண மூட முடியல. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரிய முடியாம இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா சாப்பாடு சரியா சாப்பிட முடியும், ஏன் சாப்பிடணும், ஏன் சாப்பிட்டு உயிர் வாழணும்ன்ற மாதிரி ஒரு பீதியாவே இருக்கு. நன்றி. நீங்கள் கேட்ட கேள்வி பொதுவாக வந்து தவறான அர்த்தங்களை நாம் வைத்துக்கிறது, அது அலுவலகத்தையாக இருக்கலாம், நண்பர் வட்டமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். இப்போ நம்ம ஒன்று நினச்சிட்டு அவங்கள பார்ப்போம், அவங்க ஒரு செயல் செய்வது நமக்கு வேறு மாதிரி வந்துடும். அப்போ அந்த சமயத்தில் வந்து நம்ம தவறான செய்திகளை மனசில் கேள்விப்பட்டிருப்போம். அந்த கேள்வி அடிப்படையில், கேள்விப்பட்ட விஷயங்கள் அடிப்படையில் ஒரு பெரிய வாக்குவாதமோ அல்லது கைகலப்போ, அது பெரிய சண்டையோ, அல்லது சில சமயங்களில் வந்து அவர்களை வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு செய்யக்கூடிய முயற்சி அளவுக்கு அது கொண்டு போயிடும். அப்போ இந்த மன அழுத்தம் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனை ஏற்படுத்தவே இல்லை. நீண்ட நாளாக உங்கள் மனசில் வந்து தேக்கி வைக்கப்பட்டிருந்த கோபம், சமூக ஒழுங்கின்மை அப்படிங்கிற ஒரு வெறித்தன்மை தான் இந்த மாதிரி பிரச்சனை உருவாக்கி இருக்குது.
இதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குற்ற உணர்வு மனசில் உருவாயிருச்சுன்னா அவனால் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, தூக்கம் வராது, வெறுப்பு நிலை வரும், நம்ம ஏன் இவ்வளவு மோசமாக நடந்துங்கிற வரும். ஸோ இது வந்து நீங்கள் நடந்த இன்சிடென்ட் ஒரு நாள் நடக்கலை, பல நாட்கள் உங்கள் மனசில் இருந்து தான் அது வெறியாக மாறி இருக்கும். அந்த வெறி தான் செயல்பாடாக மாறி இருக்கும். இந்த செயல்பாட்டை வந்து நீங்கள் செஞ்சு முடிச்ச முன்னாடி ஒரு குற்ற உணர்வாகவும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். ஸோ இதிலிருந்து நீங்கள் வெளிவரக்கு வந்து உங்களுடைய தீவிரத்தன்மையெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் 3 மாதங்களில் இருந்து அதனுடைய தீவிரத்தன்மை, அதனுடைய பாதிப்பு இதன் அடிப்படையில் வந்து அதிகபட்சம் 3 ஆண்டுகள் தேவைப்படும். எப்படி வந்து உடலில் வந்து ஒரு எலும்பு முடிஞ்சு போயிடுச்சுன்னா அது ஒரே நாளில் அதை கட்டு பண்ணி அதை சரிப்படுத்தி அடுத்த நாளே ஓட வைக்க முடியாது. அதே மாதிரி இது மன முறிவு. இதற்குண்டான உளவியல் சார்ந்த ஆலோசனை தான் தேவை. உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை நீக்குவதற்கு வாழ்வியல் சார்ந்த அழுத்தங்களை கண்டறிந்து மாற்றணும். இதுதான் எங்களுடைய தெரப்பி. அதனால் நேரடியான உளவியல் ஆலோசனைக்கு நீங்கள் வருவதுதான் சரியான விஷயம். ஸோ இந்த ஆன்லைன் கான்ஃபரன்ஸில் வந்து இது மாதிரி ஒவ்வொரு கேள்விகளும் மக்கள் ஆர்வத்தோடு கேட்குறாங்க அப்படிங்கிறது தான் மக்களுடைய விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. நன்றி. நீங்கள் தொடர்பு கொண்டமைக்கு நன்றி. பேச முடியல. சரி, யாருக்கிட்ட நான் பேசினேன், ஏன்னா இவ்வளவு நாள் நான் வேற விதமா வளர்ந்துட்டேன். எப்படி? ஒரு தனி ரூம்ல தான் இருப்பேன். பசங்கள்ட்ட அவ்வளவா பேச மாட்டேன். மேக்சிமம் கான்சென்ட்ரேஷன் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஏதோ நடக்குது அப்படின்ட்டு தான் நான் யோசிச்சிருக்கேனே தவிர ஓகே இது நடக்குது, இது உள்ள என்ன இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சது இல்ல. இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாமே. ரொம்ப பயமாவும் இருக்கு. இதுக்கு முன்னாடி சென்னையில ஒரு கன்சல்டிங் கொடுத்தோம். அந்த தம்பி பத்தி யாரையுமே மீட் பண்ண மாட்டா, அப்படி தனியா உட்காந்துருப்பா. அப்படி தான் நினைக்கிறது எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, யார் சொன்னாலும் எடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள கைடன்ஸ் கொடுத்து வெளியில வந்துட்டாங்க. இப்ப நல்லா ஹாப்பியா இருக்காங்க. அதனால நீங்க எதுனாலும் ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணலாம். ஆஃப்டர் லைஃப் பத்தி ரொம்ப திங்க் பண்ணுவேன். சரிங்களா, கரண்ட்லயே இல்ல. ஆக்சுவலி ஓவர் ஃபியூச்சர் போயிட்டு ரொம்ப இமேஜினேஷன், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த மாதிரி நான் வச்சுட்டு சரி, இந்த கரண்ட்ல சுத்தமா இருக்க முடியல. நாங்க இதுக்குள்ள கார்ப்பரேட் ஃபிட்னஸ் ஃபோரம்னே வச்சிருக்கோம். ஓகே, இதுல நீ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீ எந்த உலகத்துல எந்த பகுதியில் இருந்தாலும் இம்மிடியேட்டா வந்து 1 ஹவருக்கு இருக்கா 2 ஹவர்ஸ் கொடுக்க எங்களுடைய உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க இன்டராக்ட் பண்ணீங்கன்னா நாங்க அதை வந்து தகுந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன சொல்றோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா இதுல இருந்து கம் அவுட். அமைதியா எதுவுமே வர மாட்டேங்குது. பரவாயில்ல, நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். தூங்கிட்டே இருக்கணும் போலதான் தருது. இப்ப கூட என்னால பேசும்போது நார்மலா பேசவே முடியல. ஒரு மாதிரி ஹார்ட் இருக்கு ஹார்ட் வந்து நான் சொல்ற மாதிரி இப்ப என்ன வரும்னு கேட்டுக்கும். நெஞ்சு படபடப்பா இருக்கும், வார்த்தைகள் அடைக்கும், ஒரு மாதிரியா வந்து ஒரு அன்னீசி ஏதோ ஒரு மூளைக்குள்ள என்னமோ பண்ற மாதிரி இருக்கும். இதை வந்து எத்தனை நாள் ஆகும்னா இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து இந்த ஐடென்டிஃபை பண்ணி உனக்கு எத்தனை மாசம் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு இதை ஐடென்டிஃபை பண்ணி ஆனா நான் வெளியில காட்ட இருப்பாங்க போல எல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஓகே, ஆனா ஆக்சுவலா எங்க கணக்குப்படி பாத்தீங்கன்னா உனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கும், ஆனா வெளியே தெரியாது. இப்ப உனக்கு ஒரு 12 வயசு 13 வயசுலயே வந்து இந்த ப்ராப்ளம் அதிகமா கூச்ச சுபாவம் வந்திருக்கும். யாராவது பேசிட்டு தப்பா நினைப்பாங்களோ ஒரு ஃபீலிங் இருக்கும். நமக்கு எதுக்கு வீண் வம்பு அப்படின்னு தோணும். ஆனா உனக்குள்ள வந்து மனசுக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்கும். நிறைய பேர்கிட்ட பேசிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு ஆசையா இருக்கு. கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எதுவும் பேசவும் தோண மாட்டேங்குது. அவங்க பேசினாலும் எனக்கு இன்ட்ரெஸ்டா கேட்கவும் முடிய மாட்டேங்குது. மைண்ட் எங்கெங்கயோ ஓவர் திங்கிங்ல. அதான் இதை வந்து நாங்க என்ன சொல்லோம்னா, நீங்க வந்து உங்களுக்கு பிடித்த மாதிரி இல்லைன்னா நீங்க வித்ட்ராவல் ஆவீங்க. இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ். இதை வந்து கியூர் பண்ணிக்கலாம். கியூர் பண்றது வந்து 1 நாள் 2 நாள் கிடையாது. மினிமம் 1 இயர்ல இருந்து அதிகபட்சம் 3 இயர்ஸ் நீ ஒர்க் பண்ணினா நீ நம்பர் 1 மாறிடலாம். 22 அதுல 10% ஆஃப் டைம் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணினா மீதி இருக்கிற 90% ஆஃப் டைம் வந்து ஓகே ஆயிரும். உன்னுடைய படிப்பு காலத்துல நீ படிக்கிறப்போ வந்து உனக்கு படிப்பு கஷ்டமாகி யாராவது உன்னை வேதனைப்படுத்திருக்காங்களா? 10th வரைக்கும் 10 வருஷத்துக்குள்ள 8 ஸ்கூல் ஜாயின் பண்ணி மாத்திருக்கீங்க. ஓகே ஓகே. நானே டீசென்ட்டா ஒதுங்கிடுவேன். நான் யார்கிட்டயும் அவ்வளவா பேசவும் மாட்டேன். வெரி குட். அதாவது வந்து உனக்கு ரொம்ப கூச்ச சுபாவம் இருக்குமா? ஆமா. ஓ, நீங்க நெட்ல யூஸ் பண்ணுவீங்களா, சிஸ்டம்ல யூஸ் பண்ணுவீங்களா? சிஸ்டம்ல. இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அத? இல்ல, அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். வெரி நைஸ். நீ சொந்தமாவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க டிஜிட்டல் அடிக்ஷன் ஆயிருப்பீங்க. அதாவது எப்படி வந்து நம்ம ஹார்ட் அட்டாக் சொல்றோமோ அதே மாதிரி இது மைண்ட் அட்டாக். ஒரு கிளைண்ட் இருந்து வரலாம், பிசினஸ்ல இருந்து வரலாம், கவர்மெண்ட் இருந்து வரலாம். எது வந்தாலும் சரி இம்மிடியேட்டா நீங்க கால் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து நம்ம வெளியே கொண்டு வர வச்சிடலாம். இல்லைன்னா அது உள்ளுக்குள்ள ஒரு ப்ராசஸிங் ஆகி அது மிகப்பெரிய ஒரு சிஸ்டமா கொண்டு வந்துடும் நம்ம கிட்ட. வந்து இந்த பெண் பிள்ளைகள் வந்து படிச்சுட்டா அவங்களுடைய இது வந்து நமக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு முடிவு வந்தா தெரியும். ஆமா ஆமா ஆமா. நாங்க என்ன சொல்றோம்னா, நம்மளுடைய சூழ்நிலையை நமக்கு சாதகமா மாத்துறது அப்படிங்கிறதுக்கு
ஒரே ஒரு செயல் பத்தாது, தொடர் செயல்கள் தேவை. ஓகேங்க சார். நம்முடைய சூழ்நிலை அப்படிங்கிறது நம்ம இருக்கிற இடம் கிடையாது, இருக்கிற மனிதர்கள். ஆமா. பெரும்பாலும் மனிதர்கள் அவர்களுடைய தேவையை நம்ம மூலமா நிவர்த்தி செய்யணும்னு நினைப்பாங்க. அந்த தேவையும் அவர்கள் எப்படி விரும்புறாங்களோ அப்படி நிவர்த்தி செய்யணும்னு நினைப்பாங்க. அப்ப அந்த நிவர்த்தி செய்யக்கூடிய தேவைகள் என்னன்னு நம்ம முழுசா புரிஞ்சுக்கிட்டு அந்த தேவைகளை நம்ம சரியான பூர்த்தி செய்யலாம் அவர்களுடைய சூழ்நிலையை நமக்கு ஃபேவரலா மாற்ற முடியும். ஓகேங்க சார். அப்படியா? ஓகேங்க சார். அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்விஸ் கம்பெனி ஒரு வாட்ச் வச்சிருந்தா அதுக்கு பேர் ஃபேவர் லோபான்னு சொல்லுவாங்க. ஓகேங்க சார். ஃபேவர் லோபா அப்படின்னா அந்த வாட்சியுடைய பேர் பாருங்க எப்படி வச்சுக்கான்னு சொல்லி, தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளுதல், நேரத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளுதல். அந்த வாட்சி கம்பெனி பேர் ஃபேவர் லோபா. ஃபேவர் லோபா. ஓகே. ஸ்விஸ் கம்பெனி. அந்த காலத்துல அந்த ஃபேவர் லோபா வாட்சி கட்டி இருக்குன்னு சொன்னாவே பெரிய பெருமை. ஓகே. அது மண்டையாட்டு இருக்கும். அந்த தூக்கி போட்டோம்னா அடி வெட்டாங்கன்னா அவ்வளவு ரத்தம் வந்துடும், மண்டையா உடஞ்சு போயிடும். அப்படி கட்டியாட்டு இருக்கு. அந்த டைம் அது அந்த டைம் மெஷின் வாட்ச்னு சொல்லக்கூடாது, டைம் மெஷின் பேர் ஃபேவர் லோபா. எவ்வாறு நம்ம அதை சாதகமா மாற்றிக்கொள்ளுதல் அப்படிங்கறதா. கஷ்டமும் கற்பனையும் எப்பவுமே நமக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி அமைக்கிறதுக்கு தான் சரியான உளவியல் அறிவு மாற்று சிகிச்சை வேணும் நாங்க சொல்றோம். அதுதான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். சரியா? சரிங்க. அப்ப நீங்க ஆனந்தமா போய் ஃபேவரபிளா எப்படி மாத்தணும் மட்டும் யோசிங்க. அதாவது மனசுல உள்ள திட்டத்துக்கும் வெளியில் நடக்கிற நடப்புக்கும் இடையில கேப் ஏற்படையில நடக்கூடிய எதிர்வினை தான் ரத்த அழுத்தத்துல சுகர் லெவலை அதிகப்படுத்திடும். நம்ம என்ன செய்யறோம்னா, அதாவது மைண்ட் ப்ராசஸ், மைண்ட்ல உள்ள பிளானிங், மைண்ட்ல உள்ள ஒரு நீடு, மைண்ட்ல உள்ள டிமாண்ட், எக்ஸிகியூஷன் டைம், இது ரெண்டையும் மேட்ச் பண்ணையில உங்களுடைய பாடி இயல்பு நிலைக்கு வரும். இதுதான் நாங்க இந்த டயபெட்டிக் ரீஹாபிலிட்டேஷன் தெரப்பின்னு ஒன்று பண்ணிட்டு வர்றோம். அப்ப இதை நம்ம பண்ண என்ன ஆகும்னா, பாடியினுடைய கண்ட்ரோல் என்னன்னா மைண்டு தான். அதுதான் ஆக்சலரேட் பண்றது நம்ம பாடியை. இந்த ஆக்சலரேஷன் மிஸ்மேட்ச் ஆகையில தான் வண்டி எங்கேயோ ஒரு இடத்துல கடன்னு ஆடி போய் நின்னுக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதனால இதை சரிப்படுத்தையில மனம்ங்கிற வார்த்தையை நாங்க தப்புன்னு சொல்றோம். மூளை சரியான நல்லாயிரும் சொன்னா முடியாது. மூளையில எந்த நரம்பு பாதிப்புது, எந்த நரம்பு வீக்கா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம் அல்லவா? அதே மாதிரி நம்மளுடைய எம்எஸ்கே தியரியில மனம்ங்கிறது அறிவினுடைய தொகுப்பு. அறிவுங்கிறது ஒரு குழந்தை வயிற்றுல வளர்றப்ப அம்மா அப்பாவுடைய அல்லது அம்மாவுடைய ஐம்புலன்களின் வாயிலாக அனுபவித்தது அல்லது கேட்டது, கெட்டது. இதனுடைய மூலம் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய ஐம்புலன்களின் வாயிலாக நம்ம எடுத்தது. அதாவது தாயுடைய வயிற்றிலிருந்து உலகத்தில் வந்த வினாடி, இந்த ரெண்டும் இணைந்துதான் நம்முடைய மனம்ங்கிற ஒரு தொகுப்பா இருக்குது. சரிங்க. இப்ப நம்ம எம்எஸ்கே மைண்ட் அனாலிசிஸ் என்ன செய்யறோம்னா, இந்த தொகுப்புல பெத்தோஜெனிக் அல்லது பெத்தோலாஜிக்கல் ஃபேக்டோரியல் ஆக்டிவிட்டி பிஹேவியர்னு கண்டுபிடிக்கிறோம். நோய் சார்ந்த குறியீடு அல்லது குறியீடுகள் நோயை உருவாக்கக்கூடிய பிஹேவியர் நடத்தைகள், இதை கண்டுபிடிச்சு மாத்தையில தான் அதை சரிப்படுத்த முடியும். மனம் சரியானால் எல்லாமே சரியாகுங்கிறது அது எப்படின்னா, மூளை சரியானா எல்லாம் சரியானு சொல்ற மாதிரி, வயிறு சரியானா எல்லாம் சரியானு சொன்ன மாதிரி. ஆனா எதுல சரியாகணும்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த விஷயம். அருமை அருமை அருமை. அழகா சொல்லிட்டீங்க. ரொம்ப சிறப்பு. உண்மைதான். அதாவது நம்ம எதிர்பார்ப்புக்கும் நடக்கிறதுக்குமான இடைவெளியை மனம், நம்ம உடல் அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது இல்லைங்களா? டிசப்பாயிண்ட் ஆகுறப்போ உடல் உடம்பு திடீர்னு நம்ம மனசு உடம்பு ரெண்டுமே கொஞ்சம் எதிர்வினை ஆற்றுது. அப்போ சில சில பல என்ன சொல்றது அப்படின்னா விளைவுகள் உடல்ல தெரியுது. அதுதான் அதுல ஒண்ணுதான் சுகர்ன்றீங்க. ஆமா, இந்த சிஓ டாப் லெவல் உள்ளவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்கோம். அது இப்ப சிஓஸ்க்கு மட்டும் தான் பண்றோம். அதனால அவர்களுடைய மன இயக்கத்தை சமூக எதிர்பார்ப்புக்கு ஏற்ப சமூக எதிர்பார்ப்புடைய இயக்கத்துக்கு இவர்களுடைய மன இயக்கத்தை ஸ்பீட் பண்றது அல்லது ரெடியூஸ் பண்றது, ஸ்பீடை கூட்டுதல் அல்லது குறைத்தல் அல்லது சமன்படுத்தல், இந்த விஷயத்தை நாங்கள் உருவாக்கிட்டு வர்றோம். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவங்களுடைய வேலையும் ஈஸியாக முடிஞ்சிருது.
அவர்களுடைய தேவையும் ஈஸியா முடிஞ்சிருது, அவங்களுடைய உடம்பு வந்து அது கூட மேட்ச் ஆகிடுது. இதுதான் இதனுடைய அடுத்த விளைவு தான் வந்து ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்ங்கிறது பொதுவாக வந்து வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய நாள் எல்லாமே வந்து பெரும்பாலும் ஃப்ரைடே, அதாவது வந்து ஃப்ரைடே ஈவினிங்கா இருக்கு, ஒரு சிலருக்கு, ஒரு சிலருக்கு வந்து மண்டே மார்னிங் வேலை செய்ய போகணுங்கிற ஒரு டென்ஷன். ஆமா, அப்பா நீ முடிஞ்சு போச்சு, நீ வாழ்க்கை நீ அவ்வளவுதான் சொல்லிட்டு அப்பான்னு விட்டுறது உயிரை. அது ஃப்ரைடே. ஓ ரைட் 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 ரைட். ஓகே 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 ஓகே. சிறப்பு சிறப்பு சிறப்பு. சும்மா விளையாட்டு இல்ல, உங்க அளவுக்குல யாருமே வர முடியாது. அதாவது உங்ககிட்ட அந்த அறிவு ஒண்ணு, அந்த அறிவை வந்து பயன்படுத்துற ஸ்கில்லு எல்லாம் நீங்க சிறப்பு. சாமானியப்பட்ட ஆளே அல்ல நீங்க. வந்து நீங்க ஒரு பொக்கிசம், தமிழ் சமூகம் கொண்டாட வேண்டிய ஒரு பொக்கிசம் MSK சார். நண்பர்களே, ஒரு ஆன்லைன் கருத்தரங்கத்தில் எங்களோடு கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் சொல்வதெல்லாம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் தானே தவிர இது ட்ரீட்மெண்ட் அல்ல. ட்ரீட்மெண்ட் என்பது பல்வேறு கோணங்களில் உங்களுடைய வாழ்வியல் ஆய்வு, மன இயக்கம், செயல்பாடு இவற்றை கண்டறிந்தால் உங்களுக்குண்டான உளவியல் வழிகாட்டல், உளவியல் சிகிச்சை வழங்க முடியும் என்ற விழிப்புணர்வோடு மீண்டும் சந்திப்போம். பெரும்பாலான பயிற்சிகளினுடைய சாம்பிளாகவே இன்று நடைபெற்ற இந்த ஆன்லைன் கருத்தரங்கத்தில் நீங்கள் எங்களோடு பங்கெடுத்துள்ளீர்கள். ஸோ இதை ஏற்படுத்திய அனைத்து நிறுவனங்களுக்கும், அனைத்து கார்ப்பரேட் CEO அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. இது பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து நம்மை பற்றியதாகவே இருக்கும். இதை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே இது போன்ற எனக்கும் உள்ளதே என்கின்ற உணர்வு இருக்கும். இது ஒரு சமூகத்துக்கான ஒரு சிறந்த முன்மாதிரி என்ற விழிப்புணர்வோடு மீண்டும் சந்திப்போம். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு MSK ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.